சொல்லு. Get a big round of applause from the audience. நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமே. நல்லாவே கிளாப் பண்ணிடலாமே. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you so much. Brother, ஆடியோ எங்க இருக்கீங்க? ஓகே. 18 நாளா கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ல இருக்கேன். த்ரோட் ரொம்ப இதா இருக்கு. வால்யூம் உங்க மனசு மாதிரி நல்லா வைங்க பார்க்கலாம். நல்லா சூப்பர். Thank you brother. சூப்பர். அந்த பிரதருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். ரொம்ப 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 நன்றி. சூப்பர். எல்லாரும் மனசு ஒரு சின்ன அப்ரிசியேஷனுக்கு தானே எங்கும். குட். அண்ட் கேமராமேன் பிரதர் அவரும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ரொம்ப எனர்ஜியா ரொம்ப சிரிச்ச முகத்தோடயே என்னை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அத்தனை கேமராமேன் அண்ணாக்கும் சேர்த்து சூப்பர். செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மை டியர் பெற்றோர்களே, நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கையில் வந்து ஸ்நாக்ஸ் டீ கொடுத்துட்டாங்க, இன்னொரு கையில் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுனாங்க. நான் பார்த்தேன் ஒரு பேரண்ட்லாம் இப்படி வச்சுட்டு எந்த பக்கம் இருந்து கை தட்டுறதுன்னு தெரியல. ஸோ அதே தான் நானும் கேட்குறேன் எப்படிரா. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஓகே. இன்னைக்கு யாருமே இந்த மொபைல் ஃபோன் கையில் வந்த பிறகு ஃபோனை பார்த்து கை தட்டுற பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆஸ் அ மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். நான் என்னைக்குமே மைக்கை எடுத்தேன் அப்படின்னா குறைஞ்சது 6 மணி நேரம் இல்லைன்னா 7 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நிறுத்தாம கண்டினியூஸா 7 hours பேசுவோம். எப்பவுமே 7 மணி நேரம் கண்டினியூஸா. ஐயோ ஒருத்தர் மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கு இது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. நான் இன்னைக்கு ஆனுவல் டேங்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறைவா தான் பேசுவேன். எவ்வளவு குறைவா பேச போறேன் அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. விச் மீன்ஸ் நான் நார்மல் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை விட கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு கிளாப் நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய செஷனை சீக்கிரம் முடிச்சிருவேன். அவ்வளவுதானா? ஏங்க அதுக்கு நீ இப்பவே வா. வேற என்ன? ஓகே. எனியா சூப்பர். நல்லா கிளாப் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு இடத்துல கூட ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது. நீங்க கிளாப் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச கண்டென்ட் கூட அருவி மாதிரி எனக்கு கொட்டும். ஸோ அதுதான் ஒரு பேச்சாளர்களுக்கே இருக்க ஒரு இயல்பு. ஒரு நல்ல ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க பேசுறவங்க கிடையாது. எங்க நல்ல ஆடியன்ஸ் அமைகிறாங்களோ அங்க நல்ல ஸ்பீக்கர்ஸ் தானா உருவாவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஆஸ்க் தட். இங்க மொத்த கிரௌட் இருக்கீங்க, நல்லா ஃப்ரீயா ஜாலியா உட்காந்துருங்க. நல்ல ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஷோ பார்க்குற மாதிரியே ஃப்ரீயா உட்காந்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்க எத்தனை பேர் விஜய் சாருடைய ஃபேன்ஸ் இருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். கிளாப் பண்ணலாம். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்க எத்தனை பேர் அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். Can you make some noise? Extraordinary. Super. Good. இங்க எத்தனை பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபேன் இருக்கீங்க? சூப்பர். செம்ம மாஸ். ரொம்ப சூப்பரா பண்றீங்க. எத்தனை பேர் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரி. சூப்பர். இப்போ கேக்குறேன், நல்லா யோசிச்சு நல்லா இருக்கும். இங்க எத்தனை பேர் கார்த்திக் வேலு ஃபேன்ஸ் இருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க் காட். யாரா கை தட்டுறாம விட்டுருவாங்கன்னு பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டை போடேன்டா ராசா. ஐயா செல்லம் ஐயா போதுன்றியா? என்ன பாரு. ரைட். ஓகே. இனியோ இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்றேன். லெட் அஸ் கோ ஃபார் திஸ். இந்த மரம், இந்த போஸ்ட், இந்த மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே டீம் ஏ. டீம் ஏ. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே டீம் பி. நல்லா சொல்லலாம். ஓகே சூப்பர். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய வயசோ நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய பதவியோ எதுவுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு லாஃப்டர் கோச்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஸோ அதனால இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே டீம் பி. ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எந்த சைடு எனர்ஜியா இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு நான் செஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். எந்த சைடு நல்லா எனர்ஜியா இருக்காங்க அப்படின்னு செக் பண்ண போறேன். நான் டீம் ஏன்னு சொன்னா நீங்க நல்லா கிளாப் பண்ணலாம். டீம் பின்னு சொன்னா நீங்க நல்லா. ஃபேபுலஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. என்னோட டீம் பி உடைய பேரண்ட் நிறமெல்லாம் இப்ப புடைச்சிட்டு இருக்கு. இப்ப வெயிட் பண்ணுங்க, தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்க போது. இப்போ ரைட். ரெடி? அப்பா அம்மா ரெடியா? சூப்பர். டீம் பி ரெடி. சூப்பர்.
Thank you. Thank you. Thank you. Let me check again. Ready? பெற்றோர்களே, டீம் பி. என்ன குமார், அவசரப்பட்டிய குமார். Anyhow, super. Thank you. So எதுக்காக அப்படின்னா, வார்த்தைகளை கவனிங்கள், என்னுடைய சைகையை காட்டுவதை காட்டிலும் என்னுடைய வார்த்தைகளை கவனிங்கள் அப்படிங்கிறது தான். எஸ் மை டியர்ஸ், தமிழ்நாடு முழுக்க நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய இடங்கள் போயிட்டே இருக்கேன். 14 வருஷமா இந்த மோட்டிவேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். எப்பவுமே என்னுடைய ப்ரொஃபைல் வீடியோ போட்டுட்டு தான் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரியே ப்ரொஃபைல் வீடியோ போட்டுட்டு ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைல் வீடியோ ப்ளீஸ். ஏன்னா யார் வராங்க, என்ன பேசுறாங்க, இங்க நிறைய குழந்தைகளுக்கும் தெரியறது இல்லை, நிறைய பெற்றோர்களுக்கும் நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஒரு சில பெற்றோர்கள்லாம் சொல்றாங்க, ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் அப்படின்றாங்க. யார் பேசினான்னு கேட்டா தெரியலன்றாங்க, என்ன பேசினாலும் கேட்டாலும் தெரியலன்றாங்க. ஆனா ப்ரோக்ராம் சக்சஸ் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் சொல்லுவோம் ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத். ஸோ எந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோமோ, எந்த எண்ணத்தோடு பேசுகிறோனோ அதே எண்ணத்தோடு என் பெற்றோர்களுக்கும் அது போய் சேர வேண்டும்ங்கிற பெரிய பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொஃபைல் வீடியோ மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொஃபைல் வீடியோ ப்ளீஸ். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற வைர வரி செயலாக்கம் பெற வேண்டுமென்றால் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்றாய், ஓடையில் மலர்ந்த ஒளிமிகு பூக்களாய், பீடுமிகு பேச்சாளனாய், பெருமைமிகு பண்பாளனாய் ஒருவர் திகழ வேண்டும். 100-இல் ஒருவர் மேடை ஏறுகிறார், 1000-இல் ஒருவர் அரும்புலவராய் மாறுகிறார், 10,000-இல் ஒருவரை புத்தாக்கம் தருகின்ற பேச்சாளராய் தேறுகிறார். அப்படி தேர்ந்தவர்களில் முதன்மையானவர், திசையட்டும் தெரிந்த சாதனையாளர்களில் தனி ஒருவர்தான் டாக்டர் கார்த்திக் வேலு. பயணம் மட்டும் செய்யாதே, பாதையை உருவாக்கு என்ற கலாமின் நகல் இவர். உச்சிச்சூரியின் மெச்சி தந்த பகல் இவர். விளையாட்டாய் கற்றுக்கொள், விவரமாய் செயல்படுத்து என பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், காவல்துறையினர், ஆன்மீக மேடைகள் என முழங்கி வருபவர். வாரி வாரி கருத்துக்களை வழங்கி வருபவர். தன்னம்பிக்கையுடன் தனித்தன்மை, விடாமுயற்சியுடன் விருப்பங்கள் கொண்டவர்க்கே வெற்றி கதவு திறக்கும். அந்த எந்திர கதவை திறக்கும் மந்திர சாவி இந்த செந்தமிழ் அண்ணா டாக்டர் கார்த்திக் வேலுவிடமே உண்டு. வார்த்தை என்பது தவம் என்பார்கள். அது வரமாய் இவருக்கு வாய்த்து புது திறமாய் வெளிப்படுகிறது. துடுக்குத்தனம் செய்யும் அறியாமையை தம் அடுக்கு சொல்லால் விரட்டிய அறிஞர் அண்ணா பேச்சாற்றலால் அகில மேடையெல்லாம் ஆண்டவர். இந்த கார்த்திக் வேலு அண்ணாவோ உங்கள் இதயங்களையெல்லாம் ஆளும் ஆற்றல் பூண்டவர். தான் நினைப்பதை, தன்னால் அடைய முடியாமல் தவிப்பதை ஒருவர் அடைந்துவிட்டால் அவரை உச்சி முகர்வார்கள், உன்னதமாய் பாராட்டுவார்கள். அந்த வழியில் இவருக்கு கிடைத்த பாராட்டுக்கள் வானம் நிரம்பி வழிந்து பூமி முழுவதும் பரவுகிற அளவுக்கு அதிகமானது. ஆயிரக்கணக்கான மேடைகள், லட்சக்கணக்கான மாணவர்கள், நூற்றுக்கணக்கான பட்டங்கள் இவர் பெற்றுள்ளார். மாணவர் நெறியாளர், வெற்றியின் விடியல், முயற்சியின் பொக்கிஷம், வைகரை வானம், மாணவர் ரத்னா, தன்னம்பிக்கை வழிகாட்டி, நட்புகளின் நாயகன் என நீளுகிறது இவரது பாராட்டு பட்டங்களின் பட்டியல் அளவு. மொத்தத்தில் மாணவர்களின் மனத்தில் மகுடம் புனைந்து நிற்கும் இந்த தங்க மகனை சிறந்த வாழ்க்கை மாற்றாளருக்கான த பெஸ்ட் லைஃப் சேஞ்சர் விருது பெற்ற இந்த விருதாளர் சமூக சேவைக்காக கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற இவர் விடுமுறை நாளிலும் வீதியில் இறங்கி தூய்மை பணியாற்றும் இவர் சாலை ஓரம், சகதி ஓரம், சாக்கடை ஓரம் மனநலம் குன்றி வாடுவோர், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் இவர்களுக்கு 4 வருடமாக ஒருவேளை அன்னம் வழங்கி வரும் இவர், மரக்கன்றுகள் நட்டு மண்ணை காத்து வரும் இவர், கல்லூரியில் மாஸ்டராகவும் மாணவர்க்கு நண்பராகவும் ஆசிரியருக்கு விசுவாசியாகவும் உயர்ந்து நிற்கும் இவர் கிரீடம் சூட்டிய தன்னம்பிக்கையால் நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, விவேகம் கொண்டு சும்மா தெருக்கிவிடும் வார்த்தைகளால் மாணவர்களின் வாழ்க்கையை மெர்சலாக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு வாழ்க்கை திறன் அகாடமியின் CEO டாக்டர் கார்த்திக் வேலு அண்ணா அவர்களை வசந்தமே வருக, வைகரையே வருக, எண்ணங்களின் எழுச்சியே
வருக, புன்னகை மன்னா வருக, பூவிழி கண்ணா வருக, மாணவரின் வாழ்க்கை கதவை திறக்க மந்திர சாவி கொண்டு வரும் சரித்திரமே மேடைக்கு வருக வருக என டாக்டர் கார்த்திக் வேலு அண்ணாவை உங்கள் பலத்த கைத்தட்டலுடன் அழைக்கின்றோம். வருக வருக வருக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. தட்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி. உண்மையிலேயே ஒரு ஸ்பீக்கருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய எனர்ஜி அந்த கைத்தட்டல் சத்தம் தான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. நான் ஒவ்வொரு இடங்கள்லையும் போகிறப்போ இப்போ 14 வருஷமா இந்த மோட்டிவேஷன் ஃபீல்டில் இருக்கேன். மோர் தென் 1800 ஸ்டேஜஸை தாண்டி 1 crore பீப்புளுக்கு மேலே கிராஸ் பண்ணி இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் ஸ்கூலில் எனது அருமை பெற்றோர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும், சில்ட்ரன்ஸ் பார்க்கினுடைய சேர்மன் கரஸ்பாண்டன்ட் சார், கரஸ்பாண்டன்ட் மேம், and respected principal ma'am, vice principal, teachers and all the parents, அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி. ஏன்னா யாரையாவது மிஸ் பண்ண கோச்சு கூடாது. ஸோ சூப்பர். ஸோ அந்த கைத்தட்டல் சத்தம் எனக்கு என்னைக்குமே ஒரு பெரிய எனர்ஜியா இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவார்ட் வாங்குறப்போ சான்ஸே இல்லை. எவ்வளோ போல்டா, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இங்கே வந்து நின்று பாருங்களேன். புதுசாக நிற்கும் போது கால்லாம் நடுங்கும். இவ்வளோ பேர் நின்று பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து வாங்குறாங்க அப்படின்னா சூப்பர், எக்ஸ்ட்ரானரி. வந்து அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம், நல்லா கிளாப் பண்ணிடலாம். அவங்க இன்னும் வாழ்க்கையில மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறோம். எஸ், தேங்க்யூ சார். இந்த இடத்துல இருந்து செஷன் ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து அடுத்த வரக்கூடிய ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடுறேன். நான் தான் சொல்றேன், இன்னும் நல்லா கிளாப் பண்ணீங்கன்னா இன்னும் சீக்கிரம் கூட முடிச்சிருவேன், உங்க கைத்தட்டல் சத்தத்தை பொறுத்து. பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையால் சுகம் என்பது யாதென கேட்டேன், கல்யாணம் பண்ணிப்பார் அப்பதான் தெரியும் இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதென கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். இதை எல்லாத்தையும் நான் அனுபவித்து 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 தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவா நீ யார் என்றா கேட்டேன். நீ யார் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட கேட்டேன். அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் சொல்கிறான் என்றால், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. நான் அதை தாண்டி ஒரு படி மேல சொல்றேன். அனுபவம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. அனுபவம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. இன்னைக்கு அந்த அனுபவத்தை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமா? குழந்தைகளை வளர்த்துறோமா? நம்ம வளர்த்துறோமா இல்ல அவங்க வளர்றாங்களா? குழந்தைங்களை நம்ம வளர்த்துறோமா இல்ல அவங்களே வளர்றாங்களா? ஆஸ் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஆஸ் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். குழந்தைகளை வளர விடுங்கள், குழந்தைகளை வளர விடுங்கள். நான் முன்னாடியெல்லாம் ஒரு டைட்டில் வச்சிருப்பேன் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் சொல்லி. ஆனா இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ என்னுடைய ப்ரோக்ராமுடைய டைட்டில் எப்படி தெரியுங்களா வைக்கிறேன்? பெற்றோர்களை வளர்க்கும் குழந்தைகள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. பெற்றோர்களை வளர்க்கும் குழந்தைகள். புரிஞ்சவங்க மட்டும் கைத்தட்டுங்க பார்க்கலாம். பெற்றோர்களை வளர்க்கும் குழந்தைகள். என்ன பண்ணணும், எங்க போகணும், எப்படி படிக்கணும், என்ன கெரியர் இருக்கு. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் வளர வளர குழந்தைங்க தான் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய ஜென்ரேஷன். முன்னாடி ஜென்ரேஷன் மாதிரி இல்லை, இப்போ வேற சார். அந்த அனுபவம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அனுபவம் தான் இறைவன் நமக்கு கொடுக்கிற பெரிய பரிசுன்னு. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷன் ஃபீல்டு உள்ள வந்த சார். ரோட்டரி கிளப்ல இருந்து எனக்கு மதுரையில திருமங்கலம்ங்கிற ஒரு ஊர்ல எனக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. என்னுடைய 2வது ப்ரோக்ராம். நல்லா கவனிங்க, 2வது ப்ரோக்ராம். சரி, ரோட்டரி கிளப்ல இருந்து கூப்பிடுறாங்க. நான் கேட்டேன் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சார் ஓப்பன் ஸ்டேஜ், பெரிய ஆடிட்டோரியம், பெரிய கிரவுண்டு, பெரிய ஸ்டேஜ்னாரு. சார் அவ்வளோ ஸ்டேஜ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, இப்போதான் நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்க தான் வேணும் கார்த்திக் வேலு சார்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லி உள்ள போய் பார்க்குறேன். மதுரையில் திருமங்கலம் உள்ள போறேன். அட்டே அப்பா, பெரிய ஸ்டேஜ், பெரிய கிரவுண்டு, பெரிய ஆடிட்டோரியம். இந்த வடிவேல் சார் சொல்றது போல நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா உள்ள போய் பார்க்குறப்போ பை காட்ஸ் பிளெஸிங், என்னுடைய பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோடு எனக்கு 2வது ஸ்டேஜ்லயே எனக்கு கிடைச்ச ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் தெரியுங்களா? என்னுடைய 2வது ஸ்டேஜ்லயே எனக்கு கிடைச்ச ஆடியன்ஸ் 2 கோடி பேர். என்னுடைய 2வது ஸ்டேஜ்லயே எனக்கு கிடைச்ச ஆடியன்ஸ் 2 crores. 2 கோடி பேர். நான் உள்ள என்ட்ரி ஆகி பார்க்கிறேன், ஷாக் ஆயிட்டேன். 2 கோடி பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் பேர் தனுஷ் கோடி, இன்னொருத்தர் பேர் புண்ணிய கோடி. அந்த சந்தோஷத்துல நானும் போனேன். உள்ள 2 பேர், ஒருத்தர் தனுஷ் கோடி, இன்னொருத்தர் புண்ணிய கோடி. அதுலயும் ஒரு ட்விஸ்ட். தனுஷ் கோடிங்கிறவர் என்னுடைய ஆடியன்ஸ், புண்ணிய கோடிங்கிறவர் ஆம்பிளிஃபையர் போட வந்த அண்ணன். ஒரு மம்மி பாக்குறாங்க, ஒத்த ஆடியன்ஸ் தான் இவ்வளவு பில்டப்பா. ஒத்த ஆடியன்ஸா இருந்தா என்ன, நமக்கு கிடைச்ச கெத்த ஆடியன்ஸ் மைக் எடுத்து 25 நிமிஷம், கிட்டத்தட்ட என்னுடைய 2வது ஸ்டேஜ் சார், 25 நிமிஷம்
மைக்கை பிடிச்சி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். தனுஷ் கோடிங்கிற ஆடியன்ஸ் கிளாப் பண்றாரு, சிரிக்கிறாரு, சூப்பர் அப்படின்றாரு. புண்ணிய கோடிங்கிற ஆம்பிளிஃபையர் போட வந்தானே எனக்கு குறுகுறுன்னு பாக்குறாரு. ஒரு ஸ்பீக்கருக்கு யாராவது குறுகுறுன்னு பார்த்தா பிடிக்காது சார், அப்படி பார்க்காதீங்க சார், குறுகுறுன்னு பார்த்தா பிடிக்காது சொல்லிடுவேன். அவன் நேரம் அந்த புண்ணிய கோடி அண்ணனை பார்த்து, ஏன்னா இப்படி பார்க்குற, பேச்சே வரல, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சிம்பிளா ஒன்னே ஒன்று சொன்னாரு. அட பாவி, இன்னும் நான் மைக்கு கனெக்ஷனே கொடுக்கலடா, ஆன் பண்ணாத மைக்ல நீ இந்த ஆத்து ஆத்துறியே, உனக்கெல்லாம் நல்ல மைக்கும் நல்ல ஆடியன்ஸும் கிடைச்சா நீ என்ன பேச்சு பேசுவ அப்படின்னாரு. உண்மைதான். என்னுடைய ரெண்டாவது ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேரோட என்னுடைய ப்ரோக்ராம் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இத்தனை பேரை கடந்து 1 கோடி பேருக்கு மேல இங்க நிக்க வைக்க முடியுதுன்னா அனுபவம். பிராக்டிஸ் இஸ் ஒரு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அனுபவம் அதை இந்த நம்ம குழந்தைங்கிட்ட கொடுங்க. ஏன் சொல்றேங்கிறத நான் கரெக்ட் பண்ணிட்டே வரேன். எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்புறம் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு, சார் எந்த இடத்துல அவமானப்படுறோம் அசிங்கப்படுறோமோ அங்கிருந்து கத்துக்கக்கூடிய பாடம் வாழ்க்கையில் நாம் மறக்க மாட்டோம். நாம மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளும். இதை இன்னும் இப்படி மாத்தி சொல்றேன். உங்களுடைய அவமானங்களையும் விரக்திகளையும் தோல்விகளையும் கவலைகளையும் வைராக்கியங்களாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உழையுங்கள். வாழ்க்கை உங்கள் வசப்படும். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம இதை ஏன் சொல்றேங்கிறத நான் பின்னாடி கனெக்ட் பண்றேன். இப்ப இதெல்லாம் போயிட்டு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் கூப்பிட்டு இருந்தாங்க. எந்த ஊர்ல தெரியுங்களா? 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் கூப்பிட்டு இருந்தாங்க. எந்த ஊர்ல கூப்பிட்டு இருந்தாங்கன்னா கும்பகோணம்ல என்னுடைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. சார் இந்த கும்பகோணம்ல என்ன ஃபேமஸ்னா குடிக்கிற டிகிரி காஃபி வெத்தலை ஃபேமஸ். நான் அந்த கும்பகோணம் ஸ்கூலுக்கு போறேன். அந்த பள்ளியினுடைய சேர்மன் என்ன பண்ணாரு, கும்பகோணத்தோட ஃபேமஸா இருக்கக்கூடிய வெத்தலையிலேயே மாலை கோர்த்து 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 வெத்தலை மாலை கோர்த்து நான் உள்ள போன உடனே வருக வருக என்ன கும்பகோணத்திற்கு வரவேற்கிறோன்னு அப்படி வெத்தலை மாலை போட்டாருங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. என்னோட பிஏவை பார்த்தேன். என் பிஏ சொன்னா ஊரு ஃபேமஸ்ல மாலை போடுறது இந்த ஸ்கூல் வழக்கம் அப்படின்னா. எனக்கு பயங்கர சந்தோஷம். இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை இனிமே நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்ககிட்ட ஓகே அண்ணா அப்படின்னா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் புக் பண்ணிருந்தோம். எந்த ஊர்னா போடி நாயக்கனூர். என் பிஏ வந்து எங்களுக்கு வயர்லெஸ் மைக்கு ப்ரொஜெக்டர் ஆம்பிளிஃபையர் எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு எங்க கார்த்திக் சாருக்கு ஊர் ஃபேமஸ்ல மாலை போடுங்க சார் இம்ப்ரெஸ் ஆயிடுவாருன்னா. நான் போடி நாயக்கனூர் போறேன். அட்டே அப்பா, இலவம் பஞ்சிலேயே சேர்ந்த ஒரு மாலை கொண்டு வந்து சேர்மன் போட்டாருங்க. பின்னாடியே ஏலக்காயிலேயே கோத்த மாலை கொண்டு வந்து பிரின்சிபல் போட்டாரு. ஒன்னு இலவம் பஞ்சு மாலை, ஒன்னு ஏலக்காய் மாலை. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. என்னோட பிஏ பார்த்து சொன்னேன், ஒன்ன மாதிரி ஒருத்தர் தான் என் லைஃப் எங்கேயோ போகுதுரா அப்படின்ட்டு. இது என்னன்னே பிரமாதம், இனிமே ஒவ்வொரு ஊரும் நொறுக்கிறோம் அப்படின்னா. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் எங்க புக் ஆச்சுன்னா பாண்டிச்சேரியில புக் ஆச்சு. ஐயோ நான் இல்லையே அண்ணா, அடுத்த வாரம் பாண்டிச்சேரின்னா. ஐயோ தானே தலைவா தன்மான சிங்கு, நீ ஒன்னும் பண்ணாத, நான் ப்ரோக்ராம புக் பண்ணிக்கிறேன். நீ பாட்டுக்கு இலவ மஞ்சு மாலை போட்டாங்க, ஏலக்காய் மாலை போட்டாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. நான் பாண்டிச்சேரி போனோன்னா பாண்டிச்சேரியினுடைய சேர்மன் எங்க ஊருக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்கள் சிறப்பு விருந்தினர் கார்த்திக் வேலு ஐயாவிற்கு மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லின்னு சொல்லிதோ இந்த பக்கத்துல ஒரு 4 பாட்டில், இந்த பக்கத்துல ஒரு 4 பாட்டில் தொங்க விட்டாருன்னு வைங்களேன். என் நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த கான்செப்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். கோவிட் முடிஞ்சு 2021 மார்ச் 8ஆம் தேதி என்னுடைய ப்ரோக்ராம் புக் ஆச்சு. சிவகாசியில புக்கா இருந்துச்சு. நான் கோவிட்ல நீ இந்த கான்செப்டை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சிவகாசியில புக் ஆச்சு. ஊர் ஃபேமஸ்ல மாலை போடுங்கன்னு இவன் சொல்ல, நான் உள்ள போனோன்னே இந்த பக்கம் ஸ்கூல் சேர்மன், இந்த பக்கம் பிரின்சிபல். சேர்மன் என்னை எட்டி பார்த்து கேட்டால், தலைவருக்கு மாலை ரெடியானாரு. பிரின்சிபல் நேத்தே வாங்கி வச்சிட்டேன்னாரு. இன்னும் மாலை எவ்வளவு பெருமையா பேசுறாங்க. சந்தன மாலையா ரோஜா மாலையான்னு தெரியல, இன்னைக்கு போட்டு அசத்திர வேண்டிதான். நான் உட்காந்துட்டு இருக்கேன். சேர்மன் எழுந்து பேசுறாரு. குட்டி இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நம் சிவகாசியின் சார்பாக அவரு பேச பேச நான் ரசிச்சேன். செம்மையா பேசுறாரு சேர்மன். அப்படி பேசிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு கீழே ஒரு தட்டை காட்டி, தம்பி அந்த மாலை எடுனாரு. அந்த படுபாவை எடுத்து கொடுக்கிறான். அணுகுண்டு, ஆட்டோபாம், சரவெடி, 7 ஸ்டான் கோத்திருக்க பட்டாசு மாலை. பட்டாசு மாலை இப்பொழுது அணிவிக்கிறேன் இப்படி போட்டாருங்க. பின்னாடி உட்கார்ந்த பிரின்சிபல், இப்ப நான் அதை பற்ற வைக்கிறேன்னு வந்தாரு. அனுபவங்கள் சொல்லி இறையன்பு சார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒவ்வொரு மனிதர் பக்கத்தில் போய் பேசி பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களும் 50 புத்தகத்திற்கு சமம், 50 புத்தகத்திற்கு இணையான அனுபவம் அவர்களிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி இறையன்பு சார் சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்ம கொடுக்கறதே இல்லையா சார். சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி
வா 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 உட்கார 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 கேரம் போர்டு விளையாடு, இப்படி விளையாடு, இதாடி ரெட் காயின் பாக்கெட் பண்ணுன்னு எல்லாத்தையுமே நம்மளே சொல்லி கொடுத்து நம்மளே கூட்டிட்டு அவங்களோட நம்மளே ரேஸ்க்கு போகணும்னு நினைக்கிறோம். எனக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்தியாவில் பேரண்டிங் சொல்லி கொடுக்குற நிலைமை இன்னைக்கு நிறைய இருக்கு. நிறைய பேரண்டிங் பத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. சார் ஒரு காலத்துல 7 குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் யாருமே பேரண்டிங் டாபிக் பத்தி பேசுனதே இல்லை. ஏன் தெரியுங்களா? 7 குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பேரண்டிங்னா என்னன்னு அவங்கள அந்த டாபிக்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அனுபவத்துல கத்துக்கிட்டாங்க எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும். ஒண்ணு நம்ம வளர்ந்த விதத்தை வச்சு குழந்தைங்களை வளர்க்கணும், இல்ல அப்படின்னா நமக்கு சுத்தி இருக்கவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அதை வச்சு குழந்தைங்களை வளர்க்கணும். 7 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாத்தா சொல்றாரு, என்ன இதுன்னா பிரமாதம், 7 குழந்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் வளர்றான். முத பையன் மூத்த பையன் முரடன், சுமாரா படிப்பான், சுமாரா விளையாடுவான். 2வது பையனை காட்டி சொல்றாரு, இவன் கணக்கு வழக்குல நல்ல அறிவாளி, பொழைச்சுக்குவான். 3வது குழந்தை காட்டி சொல்றாரு, ஆம்பளையா பிறக்க வேண்டியவன் பொம்பளையா பிறந்துட்டான், எப்ப பார்த்தாலும் பேட் எடுத்து அடிக்கிறான், எங்கேயாவது மரத்து மேல ஏறான், பேட் வெளியில சைக்கிள் எடுத்துட்டு சுத்துறான். 4வது குழந்தை காட்டி சொல்றாரு, இது பொம்பளையா பிறந்திருக்கணும், ஆம்பளையா பிறந்து தொலைஞ்சிருச்சு, எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல அவங்க அம்மா பின்னாடி அம்மா 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 என்ன சாப்பாடு, நான் வேணா காய் கட் பண்ணி தரட்டா, சாரி கட்டி பார்த்து விளையாடிட்டு இருக்கு. 5வது குழந்தை காட்டி சொல்றாரு, இவன் என்ன ரகனே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. 6வது குழந்தை காட்டி சொல்றாரு, இங்க அத்தனை பேரும் இருந்தாலும் நாளைக்கு அவன் கல்யாணம் ஆயிட்டா அவன் போயிடுவான். இந்த 6வது பையன் இருக்கா பாருங்க, இவன் தான் கடைசி வரைக்கும் என்னோடும் என் மனைவியோடும் இருக்க போறான்னு சொல்லி 6வது குழந்தையை காட்டி சொல்றாரு. 7வது குழந்தையை காட்டி சொல்றாரு, இவன் வாழ்க்கையில அவனுக்கு தேவையானதை செஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி நல்லா வளருவான்னு. ஒவ்வொரு குழந்தைகள் என்னென்ன குணாதிசயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வளர்த்ததுனால பேரண்ட்ஸ் திங்க் பத்தி அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தை, 2 குழந்தைங்களை நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு. குழந்தைகளுடைய குணாதிசயம் கண்டுபிடிப்பது தான் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய திறமையாக நான் இங்க உங்க முன்னாடி சொல்ல நினைக்கிறேன். குழந்தைகளுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்க நிறைய பெற்றோர்களுடைய பிரச்சனை, 2 பேரும் ஒர்க்கிங். ஆமா, 2 பேரும் ஒர்க்கிங். மேரியர் பெற்றோர்களை சொன்னா நம்ப மாட்டீங்க, ப்ளீஸ் ட்ரை டு லிசன் திஸ். இங்க எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பெற்றோர்களே புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? குழந்தைங்களை விடுங்க, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களே புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, கொண்டு போய் கேஜில ஸ்கூல் விட்டுறோம், 12வது வரைக்கும் கேஜி 3 வருஷம், 1வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரு 12 வருஷம், இது 3 வருஷம் 15 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸோ 15 வருஷம் 17 வருஷம் கல்விக்காக மட்டுமே செலவு செய்து வராங்க. நான் இன்னைக்கு மாணவ செல்வங்களிடம் தினைக்கும் 1000 பேர் 2000 பேரை பார்க்கிறேன். மாணவ செல்வங்களிடம் நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சந்தோஷமா படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 2000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் 2 பேர் 3 பேர் மட்டுமே கை தூக்குறாங்க. மற்ற குழந்தைகள் கை உயர்த்துவதே கிடையாது. ஏன்? எஜுகேஷனை இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பாரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு செலிப்ரேஷன். லைஃப் இஸ் a celebration, education is a celebration. அதை இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பாரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த மனசு சந்தோஷமா இருக்கோ அந்த மனதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையும். எந்த மனசு சந்தோஷமா இருக்கோ அந்த மனசு தான் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையும். எப்படி தெரியுங்களா? காலேஜ்ல 10 வருஷம் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண மைடியர் அப்பா அம்மா, 10 வருஷம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணேன். 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன், நல்லா கவனிக்க தெரியும். 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். அப்படி கிளாஸ் எடுக்கும் போது பெல் அடிச்சிருவாங்க, அடுத்த டீச்சர் வந்து நிப்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த பீரியட் எடுத்துக்கோங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இவ்வளவு நேரம் இப்பதான் பேசினேன், என்னால பேச முடியாது, நீங்க வேற யார்கிட்ட கிளாஸ் மாத்திக்கோங்க அப்படிமே. வேற யார்கிட்ட கிளாஸ் மாத்துங்க, என்னால பேச முடியாது, எனக்கு த்ரோட் பெயினா இருக்கு, கால் வலியா இருக்கு, முடியாதுன்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலே த்ரோட் பெயினாவும் கால் வலியாவும் இருந்துச்சு. உண்மைதான். 6 மாசத்துக்கு ஒரு டைம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும். நான் சேலம்ல இருந்தப்போ, சேலம் டு சென்னை 6 மாசத்துக்கு ஒரு டைம் போகணும். ஒரே ஒரு நாள் ஒர்க் அங்க போறதுக்கு எங்க பிரின்சிபல்கிட்ட போய் சண்டை போடுவேன், சார் எப்ப பார்த்தாலும் ஏன் சார் என்னையும் அனுப்புறீங்க, வேற டிபார்ட்மெண்ட்ல வேற யாரையாவது அனுப்பிவிடுங்க சார். ஏன்? ஒரு நாள் ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் ஆஃப்டர் பிகேம் a motivation speaker, கடந்த 14 வருஷமா ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸா பேசிட்டே இருக்கேன். எனக்கு த்ரோட் பெயினோ கால் வலியோ சுத்தமா தெரியவே இல்லை. மாசத்துல 3 நாள் 4 நாள் மட்டும்தான் வீட்டுக்கு போய் ஃபேமிலியை பாக்குறேன். ஃபேமிலியை மிஸ் பண்ற கஷ்டமும் சுத்தமா தெரியவே இல்லை. ஏன்? என்ன காரணம்? யாராவது ஒரே ஒரு பெற்றோர்கள் சொன்னா நல்லா இருக்கும். மேஜிக் காரனா இருப்பான் போல இருக்கு. அது எப்படி 2 மணி நேரம் பேசினப்போ கால் வலி த்ரோட் பெயின்லாம் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு 7 மணி நேரம் பேசுறப்போ தெரியல. ஏன்? என்ன காரணம்? யாராவது ஒரே ஒரு பெற்றோர் சொல்லிடலாம். எஸ் சார். அப்பா வெரி குட், நல்லா கை தரலாமே அப்பாக்கு.
ஒரு வேலையை ரொம்ப பிடிச்சி செய்யறதுனால. வெரி குட். வேற என்ன காரணமா இருக்கலாம்? வேற ஏதாவது பெற்றோர்கள் நிறைய காரணங்கள் இருக்கும். கை தூக்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். வேற என்ன காரணமா இருக்கும்? 2 மணி நேரம். அம்மா ப்ளீஸ். வெரி குட். நல்ல கைத்தறி இல்லாமே. ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும் பொழுது, மன நிறைவோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும் பொழுது த்ரோட் பெயினோ கால் வலியோ ஃபேமிலி மிஸ் பண்ற இதோ சத்தியமா தெரிவது 100% உண்மை. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், உங்கள் குழந்தைகளை சந்தோஷமாக படிக்க வைங்க சார். சாதிக்கவே வேணாம் சார், சந்தோஷமா இருக்கிறது ஒரு பெரிய சாதனை தான். சந்தோஷமா இருக்கிறது ஒரு பெரிய சாதனை தான். நம்ம எதெல்லாம் கிடைச்சா ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சோமோ இன்னைக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை நிறைய பேருடைய கனவு. ஆர் வி லுக்கிங் ஹாப்பி ஆர் ஆர் வி ஃபீலிங் ஹாப்பி? இங்க we are looking happy, we are not feeling happy. ஒரு காலத்துல இந்த ஸ்டேஜ் வந்தா போது நிம்மதியா இருப்போம்னு நினைச்சோம். இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா உறவுகளும் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் we are looking for something. அந்த விஷயத்தை ரொம்ப ஹாப்பியா செய்யுங்க. குழந்தைகளுக்கு கல்வியை சந்தோஷமாக படிக்க கற்றுக் கொடுங்கள். சந்தோஷமாக படிக்க கற்று. எத்தனை பேர் ஹாப்பியா படிக்கிறேன்னு கேட்டா கை தூக்கணும். அந்த விஷயத்தை குழந்தைகள் போல, உண்மையா சொல்றேன், குழந்தைகள் போல ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு விஷயத்தை பெர்ஸ்பெக்டிவை மாத்தி பார்க்கிறது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்டா பார்க்கிறது யாருமே கிடையாது. அப்துல் கலாம் ஐயா இதே மாதிரி ஒரு மேடையில 1 மணி நேரம் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மணி நேரம் ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் அப்படின்றாரு. 12th பசங்க, 10th பசங்க, 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கை தூக்குறான். அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் இவன் கை தூக்குறான், என்ன கேட்க போறான்னு தெரியலேன்னு. 1வது படிக்கிற ஸ்டூடெண்ட் நேரா மேல ஏத்தி விட்டாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கிட்ட அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்கிறாரு, அப்துல் கலாம் ஐயா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கேட்கிறான், ஏன் சார் நீ சலூனுக்கு போய் முடியல வெட்ட மாட்டியா? அவ்வளவுதான் அவனுடைய கேள்வி. ஏன் சார் நீ சலூனுக்கு போய் முடியல வெட்ட மாட்டியா? அத பிரின்சிபல் பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. ஐயோ என்ன கேள்வியில கேட்டான் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்துல் கலாம் ஐயா அந்த குழந்தைய பாராட்டி சொன்னாரு, வெரி குட் கொஸ்டின் அண்ட் வெரி ரிலவென்ட் கொஸ்டின். நிறைய பேர் என்னுடைய பதவியின் காரணமாக, என்னிடம் பயத்தின் காரணமாக இந்த கேள்வியை கேட்க தயங்குவார்கள். அவர் ஆசையில் டிஃபரெண்டா இருக்கும். அப்துல் கலாம் ஐயா அந்த குழந்தைய தட்டி கொடுத்து வெரி குட் கொஸ்டின், அந்த குழந்தை கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றாரு, உன்னுடைய முடியை பார்க்கும் பொழுது வயக்காட்டிலே விளைச்சல் நிமிர்ந்து நிற்பது போல, நெற்கதிர்கள் நிமிர்ந்து நிற்கிறது போல நிமிர்ந்து நிற்கிறது. என்னுடைய முடியை பார்க்கும் பொழுது விளைந்த விளைச்சல் வரப்பிலே சாய்ந்து கிடப்பது போல சாய்ந்து கிடக்கிறது. மனிதன் வளரும் பொழுது உன்னை போன்று தைரியமாக நிமிர்ந்து நிற்க வேண்டும், வளர்ந்த பிறகு என்னை போன்று பணிந்திருக்க வேண்டும் என்று ஒரு பதில் சொன்னார்னு சொன்னா, அந்த குழந்தையினுடைய கேள்வி நீங்களா நம்ப மாட்டீங்க. இந்த ஜெனரேஷன்லாம் வேற, ஜி ஜெனரேஷன். நான் நிறைய ஸ்கூலுக்கு போறப்ப கேக்குறாங்க, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எப்படி சார் இருக்காங்க தெரியுங்களா? எட்டயபுரத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் பதில் சொல்லுவோம், பாரதியார்ன்ட்டு. ஆனா இந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட் எட்டயபுரத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா 4th படிக்கிற குழந்தை எந்திரிச்சு கேட்கிறான். எட்டயபுரத்துல நிறைய பேர் பிறக்கிறாங்க, யாருன்னு கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும், யாரு வேணும்னு சொல்லுங்க நான் விசாரிச்சு சொல்றேன்றான். நான் விசாரிச்சு சார் டீச்சர்ஸ் கிட்ட டக்குன்னு ஆன்சர். இந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே சொல்றேன், அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தா they will be very amazing. சார் ஒரு காலத்துல இருந்த மாதிரிலாம் இந்த ஜெனரேஷன் கிடையாது. எப்படி தெரியுங்களா? முன்னாடி ஜெனரேஷன்லாம் எப்படி இருந்தா ஒரே ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம், ஒரே ஒரு அலுமினிய டிஃபன் பாக்ஸ் வச்சு அதை கழுவி யூஸ் பண்ணிட்டே இருப்போம், ஒரே ஒரு கட்டை வச்ச பேனா வச்சு அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான், இங்க இருக்க நிறைய பேருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் இட்லி கிடைச்சிருக்கும், பிரியாணி சாப்பிடனா வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான். பட் முன்னாடி இருந்த 90s 80s அந்த காலம் இப்ப வராதான் நம்ம நிறைய பேர் ஏங்குறோம். எதுவுமே கிடைக்காமல் இருந்த காலம் ரொம்ப சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எல்லாமே கையில இருந்தும் லைஃப்ல ஊன்றி பிடித்து வாழ்வதற்கு ஒரு விஷயம் இல்லாத போலவே இருக்கு. பழைய காலம் ஹாப்பியா, இப்ப ரொம்ப ஹாப்பியான்னு கேட்டா எல்லாருமே முன்னாடி ப்ரீவியஸ் லைஃப் தான் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாமே கொடுக்குறோம். இங்க நிறைய பெற்றோர்களுடைய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு அவ்வளோ பண்றேன், ஏன் இந்த மார்க் எடுக்கல, உனக்கு நான் இவ்வளவு விஷயங்கள் செய்யறேன், ஏன் இதை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கல, நிறைய கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டே இருக்கும்.
இதுல நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பையன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், என் பையன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். பேரண்ட்ஸ் இந்த பக்கம் உட்கார வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்டா அத்தனை சொல்றாங்க, சார் எங்க பேரண்ட் எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்றான், எங்க பேரண்ட் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்றான். சார் எந்த பிரச்சனை என்ன எதுன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார், முழுசா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். இன்னொன்னு சொல்றான், பெற்றோர்கள் எப்ப பார்த்தாலுமே எங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒன்னே ஒன்னு குழந்தைகளிடம் வந்து நாம் பெரிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் மைடியர் பெற்றோர்களே. ரிசல்ட் வந்த உடனேயோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நம் குழந்தையை எப்பொழுதும் ஏதாவது ஒரு குழந்தையோடு நாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் குழந்தைகளிடமிருந்து நாம் மிகப்பெரிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த குழந்தையும் இதுவரை தன் பெற்றோர்களை வேற ஒரு பெற்றோர்களோடு இதுவரை கம்பேர் பண்ணதே கிடையாது. என்னுடைய அப்பா அம்மா தான் பெஸ்ட், என்னுடைய அப்பா அம்மா தான் கிஃப்டட், என்னுடைய அப்பா அம்மா தான் பிளஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை தன் பெற்றோரை இன்னொரு பெற்றோரோடு கம்பேர் பண்றதே கிடையாது. குழந்தைகளுக்குள்ள பயத்தை திணிக்காதீங்க. குழந்தைகளுக்குள்ள சார் அவங்க சந்தோஷமா வளரட்டும், என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணட்டும், என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணட்டும். சார் எல்லாராலையும் 500க்கு 500 600க்கு 600 எடுக்க டெஃபினட்டா முடியாது. இவ்வளவு நேரம் பேசுறேன்ல, I was very dull student in my school, I was very dull student in my college, but I found that what is my real talent. என்னிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை கண்டுபிடித்ததனால் மட்டும்தான் இன்னைக்கு 1800க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினரா போயிட்டு இருக்கேன். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த எத்தனையோ பேரு இன்னைக்கு என்கிட்ட கேட்பாங்க, அவங்க பசங்களை என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஒரு ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் என்கிட்ட சொல்றாரு, இந்த லைஃப் என்னால புரிஞ்சுக்கவே முடியல கார்த்திக் அப்படின்னாரு. உண்மையா இருந்தா மட்டும் கை தட்டுங்க. இந்த லைஃப் என்னால புரிஞ்சுக்கவே முடியல கார்த்திக் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு மியூசிக், ஏன் சார் அப்படின்னு 16 வருஷத்துக்கு முன்னாடி 12th ஸ்கூல் டாப்பர் கதிர், 12th ஸ்கூல் டாப்பர் கதிர் இன்னைக்கு 16 வருஷம் கழிச்சு பாக்குற கதிர் பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். இந்த லைஃப் என்னால புரிஞ்சுக்க முடியலன்றாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி பொய் சொல்லி லீவ் போட்டு வீட்டுல இருப்பான் சேகர். இன்னைக்கு சேகர் பாக்குற அதே அரசு பள்ளியில அரசு ஆசிரியரா மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வேலை சம்பாதிக்கக்கூடிய மனிதனா இருக்கான். இந்த லைஃப் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸ்கூல் படிக்கும் போது எப்பவுமே சார் எனக்கு இங்கிலீஷ்ல வராது, என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை படிந்த தலையோடு தூக்கி வாரிக்கிட்டு, ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க, எனக்கு படிப்புலாம் வரல சார், விட்டுருங்க சார், எனக்கு இங்கிலீஷ்ல சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்ன நிவேதா இன்னைக்கு 16 வருஷம் கழிச்சு பாக்குற நிவேதா அமெரிக்கால ஆன் சைட்ல ஒரு MNC கம்பெனியோட டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா நிவேதா. இந்த லைஃப் என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்றாரு. ஸ்கூல் படிக்கும் போது நல்ல அழகு பொண்ணா இருந்தா நந்தினிங்கிற பொண்ணு, இன்னைக்கு 16 நல்ல அழகான பொண்ணு. எல்லா பசங்களும் அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு 16 வருஷம் கழிச்சு பாக்குறோம், 2 குழந்தைகளுக்கு தாயாய் உடல் அமைப்பு மாறி போய் இன்னைக்கு நந்தினி ஒரு துணி கடையில பில் போடுற வேலை செஞ்சிட்டு இருக்கா. இந்த வாழ்க்கையை என்னால புரிந்து கொள்ளவே முடியவில்லை கார்த்தின்னு சொல்லும் பொழுது மைடியர் பெற்றோர்களே, அடுத்த வினாடிக்குள் இருக்கும் அற்புதங்கள் 1000, அடுத்த நொடிக்குள் இருக்கக்கூடிய மர்மங்கள் ஏராளம், அடுத்த வினாடியின் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் 1000. இதுதான் வரணும், இதுதான் வரணும். இன்னும் சில பேர் என்னால இது பண்ண முடியல, நீ பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்றேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்றேன், நான் செலவு பண்றேன், உனக்கு என்ன கிளாஸ் வேணுமோ நான் பண்றேன். ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் மைடியர் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுடைய தனி திறமை என்பது என்ன என்பதை கண்டறியக்கூடிய 2 பேர், ஒன்று பெற்றோர்கள், இன்னொரு சில்ட்ரன்ஸ் பார்க் பள்ளியினுடைய ஆசிரியர்கள். இருவர்கள் தான் உங்கள் குழந்தைகள் எந்த மாதிரியான மனிதனாக சமூகத்திற்கு வர வேண்டும் என்பதை கண்டறியக்கூடிய மனிதர்கள். உண்மைதான். நான் சொன்னேன் 17 வருஷம் கல்விக்காக மட்டுமே வாழ்றாங்க, அதுக்கப்புறம் காலேஜ்னு 17 வருஷம் 18 வருஷம் படிக்கிற குழந்தைங்க எஜுகேஷனை சந்தோஷமா படிக்கிறியானா இல்ல, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து மாசம் ஆனா ஒரு சம்பளம் வாங்கிட்டா நம்ம எஜுகேஷன் சக்சஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பெற்றோர்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன், வாட் இஸ் ரியல் எஜுகேஷன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஒரு பையன் ஒரு பொண்ணுடைய திறமை என்ன என்பதை கண்டறிவது, அவனுடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை அவன் நாம் கண்டுபிடித்து அவனிடம் ஒப்படைக்கிறோம் என்றால் அவனுடைய எஜுகேஷன் இஸ் சக்சஸ். அறத்தின் பால் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க முடிந்தது என்றால் அவன் எஜுகேஷன் இஸ் சக்சஸ். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதுவும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உதவி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்க முடிந்தது என்றால் அவன் எஜுகேஷன் இஸ் சக்சஸ். அடுத்தவர்களுடைய நிலைமையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் என்றால் அவருடைய எஜுகேஷன் இஸ் சக்சஸ். இவங்க தான் படிச்சவங்களே தவிர 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி வாங்கினவங்க படிச்சவங்க கிடையாது சார். 4 டிகிரி வாங்கினவங்கள படிச்சவங்க கிடையாது. படிச்சவங்க தான் அப்படின்னா இந்த கிரைட்டீரியால வரணும். தன்னை யாருன்னு சொல்லி எந்த மாதிரியான மனிதனா சமூகத்திற்கு வரப்போறான் அப்படிங்கறத பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லா கவனிங்களேன், பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க. இங்க ஒருத்தர் ஜெயில இருக்காருங்க, ஒருத்தர் ஜெயில இருக்காரு.
அவங்க மனைவி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அப்படி ஜெயிலில் இருக்கும்போது சடனா அவருடைய கனவு ஒன்று வருது. அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த அம்மாவுக்கு கனவு வந்தோன்னா பட்டுன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. பட்டுன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவர் கணவர் எந்திரிச்சு உட்காந்து கேட்கிறாரு, என்னமாச்சு அப்படின்னு. நன்றாக கவனிங்க. இப்ப அந்த அம்மா சொல்லுது, இல்ல கடவுள் என் கனவுல வந்தாரு. என்ன கேட்டாரு? கடவுள் என் கனவுல வந்தாரு. என்ன கேட்டாரு? இப்ப நம்ம அந்த அம்மா கன்சீவா இருக்கு. இப்ப குழந்தை பிறக்க போகுது இல்லைங்களா? கடவுள் கனவுல கேட்கிறாராமா, உனக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணும்? ரொம்ப அமைதியான, உனக்கு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய திறமையான குழந்தை வேணுமா, இல்ல எப்பவுமே உனக்கு டார்ச்சர் பண்ணி சேட்டை பண்ணக்கூடிய குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டின் வைக்கிறாருங்க. ரொம்ப திறமையான குழந்தை, நல்ல பேர் எடுக்கக்கூடிய குழந்தை அப்படின்னா அவனுடைய ஆயுட்காலம் குறைவாக கொடுப்பேன். ரொம்ப சேட்டை பண்ணி உன்னை மன வருத்தம் பண்ணி டார்ச்சர் பண்ற குழந்தைனா அவனுடைய ஆயுட்காலம் அதிகமா கொடுப்பேன். உனக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணும்னு சொல்லி கனவுல கடவுள் கேட்டிருக்காரு. அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்து பக்கு பக்குன்னு அந்த அம்மாக்கு ஹார்ட் பீட் துடிக்குது. அவங்க ஹஸ்பண்ட் கேட்கிறாங்க, நீ என்னம்மா சொன்ன அப்படின்னு சொல்லி. இதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, இது எப்படி நான் ஒருத்தியா முடிவு செய்ய முடியும்? என்னுடைய கணவரையும் கேட்டுட்டு தான் இதை நான் டிசைட் பண்ண முடியும். என்னுடைய கணவரையும் நான் கேட்டுட்டு தான் இதை முடிவு செய்ய முடியும். அவரும் சொல்லியிருக்காரு, இதே கனவு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? இதே கனவு? ஆமா, இதே கனவு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. என்ன சொன்னீங்க? அவரு சொல்லியிருக்காரு, இதை ஒரு ஆளா நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? என்னுடைய குழந்தை விஷயத்துல நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இதை நான் மட்டும் எப்படி டிசைட் பண்ண முடியும்? என் மனைவி கிட்டே கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கு பிறந்தவர் தான் ஆதி சங்கரர் என்ற ஒரு அற்புதமான மனிதர். நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு விஷயத்த இதே நம்ம குடும்பத்துல ஒண்ணு நடக்கிறதா இருந்துச்சுன்னா ஃபேமிலியில சொல்லுவாங்க, நல்ல வேலை அந்த ஆளுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியல, கூறுகட்டவன் எப்படியும் தப்பான முடிவு தான் எடுப்பான். இந்த அம்மா சொல்லும். அவரு சொல்லுவாரு, அவகிட்ட இதை கேட்கல, கேட்டிருந்தா இது விளங்காம போயிருக்கும். சார், எந்த வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து போறாங்களோ அந்த குடும்பம் தான் பூமியில் வாழும் பொழுதே சொர்க்கம். ஹஸ்பண்ட் 100%, ஒய்ஃப் 50%. ஆனாதிக்கம், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் 0 சார். இல்ல ஒய்ஃப் 100%, ஹஸ்பண்ட் 0%. நான் என்ன சொல்றேனோ அதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த குடும்பம் 0. எந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட் 50%, ஒய்ஃப் 50%, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன், எந்த விஷயமா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன்னு சொல்லி எந்த குடும்பத்தில் விட்டு கொடுத்து போறார்களோ, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. தானத்திலேயே சிறந்த தானம் கண் தானமா, இல்ல ரத்த தானமா, இல்ல அன்னதானமா? அதை விட ஒரு தானம் இருக்கிறது என்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயும் வேலை செய்யற இடங்கள்லயும் ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய சமாதானமும் நிதானமும் தான் தானத்திலேயே சிறந்த தானம். நீ குழந்தைகளுக்கு அவ்வளவு கோபம் வருது, எங்க இருந்து வருதுன்னு சொல்ல பெற்றோர்களிடம் இருந்து மட்டும்தான். சார், இம்ப்ரெஸ் பண்ணணும். கிடைக்கிற அத்தனை இடங்கள்லயும் நம்ம குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணணும். எங்க அப்பா மாதிரி பேச முடியுமா, எங்க அப்பா மாதிரி நடக்க முடியுமா, எங்க அப்பா மாதிரி திங்க் பண்ண முடியுமா, எங்க அப்பா மாதிரி ஒரு பிரச்சனையை அணுக முடியுமான்னு சொல்லி யூ ஆர் த ரியல் ஹீரோஸ், யூ ஆர் த ரியல் ஹீரோயின். உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டெல்லாம் வளர்வது கிடையாது, நீங்கள் செய்வதை பார்த்துதான் வளர்கிறாங்க. நீங்க செய்யறத பார்த்தா, நீங்க சொல்றதை கேட்டெல்லாம் வளர்றது கிடையாது சார், நீங்க செய்யறத பார்த்தா வளர்றாங்க. there are 3 types of parenting சொல்லுவோம். ஆத்தரைசேஷன் parenting, பெர்மிசிவ் parenting, டெமோக்ராட்டிக் parenting சொல்லி. ரொம்ப லீனியண்டா விட்டுறது தப்பு சார். ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. எனக்கு கிடைக்காத டே இங்க பர்றா, உன்னை நம்பிதான் சொசைட்டில உன்னுடைய மார்க் தான் என்னுடைய மரியாதை. தூக்கி எறிங்க சார் ஃபர்ஸ்ட். அதை உன்னுடைய மதிப்பெண் தான் என்னுடைய மரியாதை. உங்க குழந்தை மார்க் எடுத்தாதான் உங்களை சொசைட்டில மதிப்பாங்க அப்படின்னா அப்படி ஒரு மரியாதை உங்களுக்கு தேவையே இல்லை சார். உங்க குழந்தை மதிப்பெண்ணை வைத்துதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், அப்படி ஒரு மரியாதை தேவையில்லை. இன்னைக்கு பிரஷர் பண்றோம் மைடியர் பெற்றோர்களே. என்கிட்ட நிறைய கவுன்சிலிங் வருது. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பையன், அது இன்னைக்கு நிறைய அப்படிதான் வச்சிருக்கு. ஒரே ஒரு பையன், அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங். காலையில 5:30 மணிக்கு டியூஷன். அந்த தம்பி இப்ப 6வது படிக்கிறாரு. காலைல 5:30 மணிக்கு டியூஷன், அப்படியே ஸ்கூலு, அப்படியே ஈவினிங் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு வருவாராமா. வந்த உடனே வீட்டுல கீ வச்சிருப்பாங்க, அவரே ஓபன் பண்ணி உள்ள இருப்பாராம். 8:30க்கு அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் வருவாங்க. அன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, உங்க வீட்டுல பூனை வளர்த்துறீங்களா? நல்லா கவனிங்க, உங்க வீட்டுல பூனை வளர்த்துறீங்களா, கேட் வளர்த்துறீங்களா? இல்லையே, எங்க வீட்டுல கேட்லாம் இல்லையே. இல்ல, பூனை சத்தமா கேட்டுட்டே இருக்கு அடிக்கடி. இல்ல எங்க வீட்டுல கேட் இல்ல அப்படின்ட்டாங்க. அடுத்த 2-3 நாள் கழிச்சு
அவங்க பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் வந்து இல்ல உங்க வீட்டுல தான் பூனையுடைய சத்தம், பூனை அழுகிற மாதிரி சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது, நீங்க செக் பண்ணுங்க இல்லைன்னா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னாங்க. 6வது படிக்கிற குழந்தை. அவங்க அப்பா ஒரு நாள் ஆபீஸ் பர்மிஷன் போட்டு ஒரு 6:30க்கே வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே நேரா மொட்டை மாடி போனாரு. மொட்டை மாடி போனோம்னா அந்த 6வது படிக்கிற குழந்தை ஒரு சின்ன பாக்ஸ் உள்ள ஏதோ வச்சிருக்கான். அவங்க அப்பா நேரா வந்து பார்க்கறாரு. 3 கேட்ஸ், 3 பூனை அங்க வச்சிருக்கான் அந்த பையன். இது வரைக்கும் சொன்னது விஷயம் இல்லை, இப்ப கவனிங்களேன். 3 பூனை, 3 கேட்ஸ் வச்சிருக்கான். அதுல முதல் பூனையுடைய கண்கள் நோண்டப்பட்டு இருக்குது. 2வது பூனைக்கு கால் வெட்டப்பட்டு இருக்குது. 3வது பூனைக்கு வயிறு கிழிக்கப்பட்டு காது வெட்டப்பட்டு இருக்கு. அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டாரு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 3 பூனையுடைய கழுத்துலயும் பேப்பர் சுத்தப்பட்டு இருக்குது. அவங்க அப்பா பார்த்தோன்னா அந்த பையன் நடுங்கிறான். அந்த பேப்பர் அப்படி எடுத்து பார்க்கிறாரு. முதல் பூனை கண்ணு நோண்டப்பட்டிருக்கு. முதல் பூனையுடைய கழுத்துல இருந்த பேப்பர் அந்த பையனுடைய மேக்ஸ் டீச்சர் பேரு. 2வது பூனையுடைய கழுத்துல அந்த பையனுடைய சயின்ஸ் டீச்சருடைய பேரு. அப்படி அந்த பேப்பரை புடுங்கி இன்னொரு 3வது பூனையுடைய கழுத்துல இருக்க பேப்பரை உருவி பார்க்கிறாரு. 3வது பூனையுடைய கழுத்துல இருக்கக்கூடிய பேப்பர்ல அந்த பையனுடைய தந்தை பெயர் எழுதப்பட்டிருக்குது. ஷாக்கா என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்தப்ப அந்த பையன் சொன்ன முதல் வார்த்தை, அங்கிள் எப்பவுமே என்னுடைய பெற்றோர்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கிள், எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்றாங்க அங்கிள், எல்லா விஷயத்தையும் மார்க்கோட ரிலவெண்டா ஒப்பிட்டு எல்லாத்தையுமே மார்க்கோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க அங்கிள். ஸ்கூல்லயும் ப்ராப்ளம், ஸ்கூல்லயும் எனக்கு மார்க் பேஸ்னு சொல்றாங்க. டியூஷன் போனாலும் அந்த பையனோட நீ மார்க் கம்மி தானே நீ அப்படின்னு சொல்லி என்னை கம்பேர் பண்ணி ஒதுக்கி வைக்கிறாங்க. 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் நீ எடுத்த மார்க்குக்கு டிவி பார்க்கணுமா, நீ எடுத்த மார்க்குக்கு போனா, மார்க்க மதிப்பெண்களை வைத்து மட்டுமே எங்களை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுடைய தனி திறமை என்ன என்பதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டேன். அந்த பையன் 6th படிக்கும்போது, யூ கான்ட் பிலீவ் திஸ், ஹீ இஸ் நவ் டூயிங், அவனுடைய MBBS திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கான். அந்த தம்பி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். சரியான கவுன்சிலிங் தான் தேவை, சரியான கவுன்சிலிங் வேணும். இனி நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளை எப்படி அணுகிறது, இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. தயவு செய்து உங்கள் குழந்தைகள் டென்ஷன் ஆகும் போது நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னா பெற்றோர்களிடம் இருந்து தான். திடீர்னு ஒரு பையன் கத்துறான், திடீர்னு சண்டை போடுறான், திடீர்னு கோவம் வருது அப்படின்னா பெற்றோர்களிடம் இருந்து வந்த பழக்கம் தான். மை டியர் பெற்றோர்களை தயவு செய்து, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டா ஸ்கூலே பார்த்துக்குவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணிக்குவாங்க. பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. ஸ்கூல்ல இருந்து சார் இப்படி உங்க குழந்தை பண்ணுது சார் அப்படின்னா, 4th படிக்கிற குழந்தை, சார் உங்க குழந்தை இப்படி பண்ணுது சார், வீட்டுல என்னன்னு கவனிங்க அப்படின்னா பேரண்ட் சொல்றாங்க, சார் அதை நீங்களே பார்த்துக்கோங்க. நான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் என்கிட்ட சண்டை போடுறான். ஒரு காலத்துல பேரண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை மிரட்டினாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெற்றோர்களை மிரட்டிட்டு இருக்கக்கூடிய சினாரியோல என்ன இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெற்றோர்களை மிரட்டிட்டு இருக்கும். மை டியர் பெற்றோர்களை, எந்த வீட்டில் அன்பும் எந்த வீட்டில் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த குடும்பம் உண்மையிலே பிளஸ்டான குடும்பம். ஒரு பெஸ்ட் ஒரு மெசேஜோட would like to wind up. I hope நல்லா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமே. இன்னைக்கு பெரிய பசங்க மட்டும் இல்ல, குழந்தைங்கிட்டையும் நான் பார்க்குற ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா பயம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கை தூக்கி முன்னாடி வர்றதுக்கு குழந்தைக்கு பயப்படுறாங்க. ஏன்? தோத்து போயிடுமா. தோல்விகளை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். தோல்விகளை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ கிரவுண்ட்ல நிக்கிறோம்னு சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டுமே லைஃப் கிடையாதுன்னு சொல்லி கொடுங்க. கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுங்க. எப்பவுமே அப்பா உன் பின்னாடியே இருப்பேன்னு சொல்லி கொடுங்க. எப்பவுமே அம்மா உன் பின்னாடியே இருப்பேன்னு சொல்லி தயவு செய்து உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க. நைட் ஆனா மாரல் ஸ்டோரி சொல்லுங்க சார். ஒருவேளை உணவாவது பெற்றோர்கள் வீட்டில் உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவாவது டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. ஒருவேளை உணவு இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய பண்றதே இல்லை. லேட் நைட் ஆயிடுது. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குழந்தைங்களுக்காக தான். நோ ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை உட்காந்து சாப்பிடுங்க சார். அட்லீஸ்ட் அதை அப்படி பண்ணாதான் வாரத்தில் 7 நேரமாவது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் முடியும். டிவி இடியட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபாரின்ல. இடியட் பாக்ஸ். டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு சாப்பிடுங்க. என்ன பிடிக்கும்னு கேளுங்க. என்ன மாதிரியா நீ என்ன மாதிரி வரப்போறாங்கிறத தயவு செய்து பெற்றோர்கள் ஜட்ஜ் பண்ணுங்க.
பயம் தான் இன்னைக்கு குழந்தைகளுடைய பெரிய பிரச்சனை. நான் பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன்று பயம், இன்னொன்று கம்பேரிசன். சார் எதுக்கு எடுத்தாலும் பக்கத்தில் இருக்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அக்கம் பக்கம் வீட்டில் இருக்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க. விமர்சனம் என்பது காக்கையினுடைய எச்சம் போல. காக்கா எச்சம் போயிடுச்சுன்னா நம்ம கையை வெட்டிடுவோமா? இல்ல, அதை கழுவி தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். விமர்சனம் என்பது காக்கையினுடைய எச்சம் போல. மைடியர் பெற்றோர்களே, விமர்சனத்தை தூக்கி எறியுங்கள். மனதை கடல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். மனசை கடல் மாதிரி வச்சுக்கோங்க. மனசை ரொம்ப பெருசா விசாலமான பார்வையினால் விழுங்கு இந்த உலகத்தில் சொல்லுவோம். மனசை கடல் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் சொந்த பந்தங்களிடமும் சரி, உங்கள் சுற்றி இருக்க சுற்றத்தாரிடமும் சரி, மனதை கடல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி தெரியுங்களா? நம்மளை பத்தி பேசாம யாருமே இருக்க மாட்டாங்க, டெஃபினட்டா பேசுவாங்க. அதை கடந்து போகக்கூடிய மனநிலையை எடுத்துக்கோங்க. எப்படின்னு மட்டும் சொல்லிடுற பாருங்களேன். ஒரு கடல்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தையுடைய செப்பல் அந்த கடல் அலை வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி அம்மா திட்டுவாங்கன்னு தேம்பி தேம்பி அழுகிற அந்த குழந்தை கடல் வெளியே போறப்போ ஒரு கல்லை எடுத்து அந்த கடற்கரை ஓரமா அந்த குழந்தை செதுக்குது, எழுதுது. என்ன தெரியுங்களா? இது ஒரு திருட்டு கடல், என் செருப்பை திருடிட்டு போன திருட்டு கடல்னு சொல்லி அந்த கடலுக்கு அந்த பையன் பேர் வச்சிருக்கா, திருட்டு கடல். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த அந்த திருட்டு கடல்னு எழுதிட்டு ஒரே வள்ளி வச்சுக்கோங்க, கத்திக்கிட்டே அந்த கல்லை தூக்கி போட்டு அழுதுகிட்டே போயிட்டான். ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, அழுதுகிட்டே அந்த கல்லை தூக்கி போட்டு போயிட்டான். அடுத்த அரை மணி நேரத்துல 4 மீனவர்கள் மீன் பிடிக்க வராங்க. கடலினுடைய ஆழத்துக்கு போய் அப்படி வலைய தூக்கி போட்டா, அடே அப்பா, உலகத்தினுடைய விலை உயர்ந்த மீன்கள் எல்லாமே எனக்கு மாட்டுது. அவ்வளவு மீன்களை வாரி எடுத்துட்டு ஓடி வராங்க. இவ்வளவு மீனை கொடுத்த இந்த கடலுக்கு ஒரு தேங்க் பண்ணாம போயிடுமா அப்படின்னு தொலைவுறாங்க. ஒரு கல்லு கிடைக்குது. திருட்டு கடல் சொல்லி அந்த பையன் எழுதிட்டு தூக்கி வீசிய அதே கல், அந்த கல்லை எடுத்து அதை எழுதுறாரு. இது ஒரு குபேர கடல், இது ஒரு குபேர கடல், தங்க கடல் அப்படின்னு எழுதிட்டு அந்த கல்லை சத்தமா தூக்கி போட்டு சத்தம் போட்டு அந்த கல்லை தூக்கி வீசிட்டு போயிட்டார். 2 பேர் மீன் 2 பேர் வந்து குளிக்க வராங்க கடல் உள்ள. அப்படி குளிக்க வர்றவங்க அப்படி கடல் ஆழத்துக்கு போற போது கால்ல கல்லு மாதிரி ஏதோ தென்படுது. அப்படி எடுத்து பார்த்தா முத்துக்கள். வால்யூம் ஒரே மாதிரி வால்யூம் வச்சுக்கோங்க, விட்டுருங்க. அப்படி முத்துக்கள், அவ்வளவு முத்துக்கள் கிடைக்குது. அவ்வளவு முத்துக்களை எடுத்துட்டு ஓடி வர்ற அந்த 2 பேரும் இவ்வளவு முத்துக்களை கொடுத்த கடலுக்கு ஒரு தேங்க் பண்ணாம போயிடுமான்னு தொலைவுறாங்க. மீனவர் தூக்கி வீசிய கல் கிடக்குது. அந்த கல்லை எடுத்து எழுதுறாங்க, இது ஒரு தங்க கடல், நன்றி அப்படின்ட்டு. அப்படி எழுதிட்டு கத்திக்கிட்டே அந்த கல்லை தூக்கி வீசிட்டு போறாங்க. தன் தாயின் குழந்தையும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தாயினுடைய கண் எதிரிலேயே அந்த கடல் அலை வந்து அப்படியே அடிச்சு அந்த குழந்தையை இழுத்துட்டு போயிடுது. வால்யூம் ஒரே மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வால்யூம் வச்சு அப்படியே விட்டுருங்க. அந்த கடல் அலை வந்து அந்த குழந்தைய அடிச்சு இழுத்துட்டு போயிடுது. தாயினால் காப்பாற்ற முடியல. தேம்பி தேம்பி அழுது அந்த தாய் அந்த கடலை விட்டு வெளியே போகும்போது அங்க ஒரு கல்லு கிடைக்குது. அந்த முத்து கிடைத்தவர் தூக்கி வீசி அதே கல், அந்த கல் எடுத்து அந்த தாய் எழுதுறா, இல்ல செதுக்கிறா. இது ஒரு கொலகார கடல், அந்த கடலுக்கு பேர் வைக்கிறார். ஒரே கடல் தான். அவர்களுடைய அனுபவத்தை அந்த கடலுக்கு பெயராக சூட்டினார்கள். ஒரு பக்கம் திருட்டு கடல், ஒரு பக்கம் வாரி வழங்கும் பொற்கடல், ஒரு பக்கம் குபேர கடல், ஒரு பக்கம் கொலகார கடல். ஏன் மனதை கடல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்றால், அடுத்த 5வது நிமிடம் எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அந்த கடல் அலை வந்து மொத்த எழுத்துக்களையும் அழித்து விட்டு தன்னுடைய இயல்பான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதே போல மைடியர் பெற்றோர்களே, உங்களை பற்றி 1000 பேர் 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் அழித்து விட்டு நீங்கள் நீங்களாக இருங்கள். உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ். அதனால தான் என்னுடைய அகாடமி பேரு ஒன் லைஃப் ஒன் சான்ஸ் லைஃப் ஸ்கில் அகாடமின்னு வச்சிருக்கோம். ஒன் லைஃப் ஒன் சான்ஸ் லைஃப் ஸ்கில் அகாடமி. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்க கண்ணு முன்னாடி இதோ இந்த மாதிரி ஸ்கிரீன் போட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் ஸ்கிரீனா போடாம உங்க கண்ணு முன்னாடியே விஷுவலா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் எல்லாருமே ஒரு நல்ல கிளாப் பண்ணிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இங்க பயம் சார், பயம் சார். 14 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். மோட்டிவேஷன் ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு முன்னாடியே உட்காந்துருப்பேன். யார் பேசினாலும் போய் முன்னாடியே உட்காந்து கேட்பேன். மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கவங்க ஆள் நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கணும், ஆள் நல்லா வெள்ளையா இருக்கணும், பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு போடியம் முன்னாடி நின்று பேசினாதான், தூய தமிழ்ல இலக்கியமா அப்படியே பேசினாதான் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷமா ஃபர்ஸ்ட் அங்க உட்கார்ந்து இருந்தேன்னா ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன் பயத்தின் காரணமாக.
1.5 வருஷமா அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மேடை கிடைச்சிச்சு. அப்படி மேடையில எடுத்து மைக் எடுத்து மக்களா அப்படி பேச ஆரம்பிச்சு. பயங்கர கைத்தட்டல். அந்த கைத்தட்டல் சத்தம் என்ன அடுத்தடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போச்சு. அப்ப ஒண்ணுதான் தெரிஞ்சிச்சு, இங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை சரியான இடத்துல வெளிப்படுத்தலைன்னா அந்த திறமை பயனற்று போயிடும். சரியான திறமை, எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கு. திறமை இல்லாத குழந்தைகளே கிடையாது, திறமை இல்லாத பெற்றோர்களே கிடையாது. அந்த திறமையை சரியான விதத்துல பயன்படுத்தலைன்னா அந்த திறமை பயனற்ற திறமை. எப்படி தெரியுங்களா, ஃபாரின்ல இருந்து ஒரு ஹஸ்பண்ட் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவியை பார்க்க வராது சர்ப்ரைஸா. அப்படி வர்றவரு அப்படி சர்ப்ரைஸா வந்து அப்படி கதவை திறக்கிறாரு இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுல. அப்படி கதவை தட்டுறாரு, கதவை திறக்குது. உள்ள நேரா போறாரு, கிச்சன்ல பாக்குறாரு, ஒய்ஃப் இல்ல. சரி, ஹால்லையும் இல்ல, போர்ட்டிகோலயும் இல்ல, மார்க்கெட் போயிருக்காங்க போல இருக்கு. அவங்க ஒய்ஃப் வர்றதுக்குள்ள குளிச்சுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபாரின்ல இருந்து சும்மா வரல. வரும்போது 5 லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசக்கூடிய கிளி, பேரட், 5 லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசக்கூடிய கிளி வாங்கிட்டு வராரு தன்னுடைய மனைவிக்காக. அதனுடைய விலை 5 லட்சம் ரூபாய், 5 lakhs. அப்படி வந்த மனுஷன் சரி ஒய்ஃப் வரதுக்குள்ள குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிளிய கூண்டோட டைனிங் டேபிள்ல வச்சுட்டு இவரு போய் குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு. ஒய்ஃப் கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நேர போய் அவர் அப்படி பின்னாடி கண்ணை மூடினாரு. சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. உங்க ஷூ பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னு. எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை ரிமூவ் பண்றாங்க. இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ், வா காட்டுறேன் அப்படின்னு கை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு அந்த டைனிங் டேபிளுக்கு. அந்த டைனிங் டேபிள்ல பார்த்தா கிளி கூண்டு மட்டும் தான் இருக்கு, கிளி காணோம், பேரட் இல்ல. கிளி ஓபன் பண்ணிருக்கு, கிளி கூண்டு. அவங்க ஹஸ்பண்ட் டைனிங் டேபிள் கீழே எல்லாம் தொலைவராரு, மேல எல்லாம் தொலைவராரு, கிளி இல்ல, கிளி கூண்டு மட்டும் இருக்கு. என்னங்க தொலைவறீங்க? இல்ல, ஒரு கிளி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க ஒய்ஃப் சிம்பிளா சொன்னாங்களா, ஓ அந்த கிளியா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, இப்பதான் கட் பண்ணி குழம்புல போட்டிருக்கேன், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, கிளி சூப் ரெடி ஆயிரும்னாங்க. அவருக்கு பயங்கர ஷாக். உனக்கு அந்த கிளியோட வேல்யூ தெரியுமா? முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன். அந்த கிளி எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அதோட டேலண்ட் தெரியுமா? 5 லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசக்கூடிய கிளி, ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. அவர் திட்ட அவங்க வைஃப் சொல்றாங்க, வந்தது வராதமா ஆகாயத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரியே அதனுடைய விலை 4 லட்சம் ரூபாய், 5 லாங்குவேஜ் பேசக்கூடிய கிளி எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனா அந்த கிளியை எடுத்து நான் கட் பண்ணும்போது ஏதாவது ஒரே ஒரு லாங்குவேஜ்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு அந்த கிளி உயிரோட இருந்திருக்கும். தப்பு எல்லாம் 1% கூட என் மேல கிடையாது. 5 லாங்குவேஜ் பேசக்கூடிய திறமை இருந்தும் அந்த திறமையை சரியான நேரத்தில் பயன்படுத்தாத உங்கள் கிளியின் மீது தான் தப்பு. அதனாலதான் இது அங்க கொதிச்சிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம நிறைய குழந்தைகளை, அவ்வளோ டேலண்டா இருக்க குழந்தைகளை நம்ம அவங்களுடைய பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்காமையே வளர்த்த ஆரம்பிச்சு ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு 5 minutes ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க லைஃப்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவா நெகட்டிவா நினைக்காதீங்க. நான் சொல்றேன் மைடியர் பெற்றோர்களே, அப்பப்போ நெகட்டிவா நினைங்க. நெகட்டிவா நினைச்சோன்னா அந்த நெகட்டிவிட்டி ஒரு பயத்தை கொடுக்கும், அந்த பயம் ஒரு பொறுப்பை கொடுக்கும். அப்பப்போ நெகட்டிவா நினைங்க, அது ஒரு பயத்தை கொடுக்கும், அந்த பயம் ஒரு பொறுப்பை கொடுக்கும். ஒரு கரெக்டா ஒரு 5 minutesல நான் முடிக்க போறேன். உங்க எல்லாருடைய செவிகளும் உங்க எல்லாருடைய பார்வையும் இந்த இடத்துல விஷுவலா நான் சொல்ற விஷயத்தை விஷுவலா உங்க கண்ணு முன்னாடி ஓட்டு பாருங்க. எஸ்பெஷலி இந்தியன்ஸ், அதுலயும் சவுத் இந்தியன்ஸோட பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்று கையில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பை உணரவே மாட்டோம். ஒன்னு இல்லாதப்பதான் அதனுடைய வேல்யூ நினைச்சு நம்ம அழுவோம், புலம்புவோம், கஷ்டப்படுவோம். அப்சல்யூட்லி ட்ரூ. எப்படி தெரியுங்களா? See this. ஒரு மனுஷன் எப்பவுமே காலையில, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க சார் விஷுவலா, ஒரு மனுஷன் எப்பவுமே காலையில 6 மணிக்கு எந்திரிப்பாரு. 5:59 கிடையாது, 6:01 கிடையாது, எக்ஸாக்டா 6 மணிக்கு எந்திரிப்பாரு. எந்திரிச்ச உடனே இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு சிலர் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், கையை இப்படி தொடச்சு கையை பார்ப்போம். ஒரு சிலர் நேரா போய் கண்ணாடி பார்ப்பாங்க. ஒரு சிலர் முழிக்கும் போதே சாமியினுடைய புகைப்படம் வேணும்னு சொல்லி சாமி போட்டோ வாங்க வச்சு கண்ணை முழிக்கும் போதே கடவுளை பார்ப்பாங்க. அப்படி அந்த மனுஷனுக்கு ஒரு ஹாபிட் இருந்துச்சு. எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வால் கிளாக்க பாக்குறது. அப்படி எந்திரிச்ச மனுஷன் அப்படி திரும்பணும்னா வால் கிளாக்க ஃபர்ஸ்ட் பாப்பாரு. 6 மணிக்கு எக்ஸாக்டா எந்திரிப்பாரு. ஒரு நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ கிடையாது, எக்ஸாக்டா 6 மணி. அவர் எழுந்துட்டு அப்படி பெட்ஷீட்டை தூக்கி போட்டு நேரா டாய்லெட் போய் பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு நேரா வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள், அந்த கடவுள் கிட்ட ரொம்ப பிடிச்ச கடவுள் விநாயகர், அந்த விநாயகர் கிட்ட 5 minutes எப்பவுமே பிரேயர் வைப்பாரு. வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் ஒய்ஃப் கையால இட்லி சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சுன்னா விஷுவலா கண்ணு முன்னாடி ஓட விடுங்க. நான் சொல்றது
ஒய்ஃப் கையால இட்லி சாப்பிட்டுட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு, ஐ லவ் யூ சோ மச், பத்திரமா இரு, குழந்தைங்க வந்தா நல்லபடியா பாத்துக்கோ, சாயந்தரம் நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீயும் சாப்பிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து வாசல் வரையில கொடுத்து வழி அனுப்பி விடுவாங்க. அப்படி வாசல்ல வந்துட்டு அந்த போர்ட்டிகோல பைக்ல பேகை மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி திரும்பி பார்த்தாருன்னா 8 மணிக்கு அந்த வீட்ல இருந்து வண்டி கிளம்பும். இடியோ புயலோ மழையோ வெயிலோ என்ன நடந்தாலும் இதுதான் அவருடைய ரொட்டீன். ஆபீஸ் இருந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருங்க? 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு வண்டி வீட்ல இருந்து கிளம்பும்? 8 மணிக்கு. இதுதான் அவருடைய ரொட்டீன். அடுத்த வினாடியின் அற்புதம், அடுத்த வினாடியின் மர்மம் வாழ்க்கைன்னு சொன்னல. இப்ப கவனிங்களேன், மொத்த லைஃப கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். அன்னைக்கு தூங்கிட்டு இருந்த மனுஷன் படார்னு எந்திரிச்சு உட்காந்து அப்படி ரைட் சைடு வால் கிளாக்க திரும்பி பார்க்கிறாரு. டைம் 6:45. ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சேன்னு பெட்ஷீட்டை தூக்கி போட்டு வேகமா டாய்லெட்ல போய் பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு வேகமா ஓடி வந்து, என்னைக்குமே 5 நிமிஷம் பிரேயர் வைக்கிற மனுஷன் அன்னைக்கு எப்படி தெரியுங்களா? 5 நிமிஷம் பிரேயர் வைக்கிற மனுஷன் அன்னைக்கு இதோ அப்படி கடந்து போயிட்டு இப்படி கடவுளிடம் வந்தா அப்படின்னு கடவுளுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு, அவங்க ஒய்ஃப் 5 இட்லி எடுத்து வைக்கிறாங்க, அதுல அரை இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டே போதும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே கை கழுவிட்டு அவங்க லஞ்ச் பேக் கொடுக்க வராங்க. குடு டைம் ஆச்சு குடு, வெட்டுக்குன்னு அந்த பேக்கை புடுங்கிட்டு ஓடி வராருங்க. ஓடி வந்து போர்ட்டிகோல இருக்க வண்டியில பேக்கை மாட்டிட்டு அப்படி திரும்பி பாக்குறாரு. டைம் 8:40. எப்பவுமே 8 மணிக்கு கிளம்புற வண்டி அன்னைக்கு 8:40. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல. கிக்கர்ல வண்டியை மிதிச்சு படார்னு அடிச்சாரு, வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப வீட்ல இருந்து வண்டி கிளம்புது 8:45. 8:45க்கு வீட்ல இருந்து வண்டி கிளம்புது. எப்பவுமே 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாரு. அவர் வீட்ல இருந்து அவர் ஆபீஸ்க்கு 1 மணி நேரம் டிராவல். 8 மணிக்கு கிளம்பினா 9 மணிக்கு போவார். ஆனா அன்னைக்கு 8:45க்கு கிளம்புறாரு. எப்பவுமே 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற மனுஷன் அன்னைக்கு 60 80 ஆகும், 80 100 ஆகும். 100 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ஹைவேஸ்ல பறக்குது. முடிஞ்சிச்சுன்னா விஷுவல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனை உங்க கண்ணு முன்னாடி போட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ஹைவேஸ்ல பறக்குது. எதிர்பாராத விதமா சடான்னு ஒரு லாரி ஒண்ணு குறுக்க வருது. பிரேக் பிடிக்க முடியாம தடுமாறுற மனுஷன். அவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், பொண்ணு யூகேஜி. பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், பொண்ணு யூகேஜி. ஃபுல் ஸ்பீட்ல போறப்போ சடான்னு லாரி குறுக்க வந்து பிரேக் பிடிக்க முடியாம தடுமாறின மனுஷன் அதே ஸ்பீட்ல போய் லாரியில மோதி வண்டி ஒரு பக்கம் தூக்கி வீசப்படுது. நெருப்பு தேய செராச்சிட் போய் வண்டி ஒரு பக்கம் தூக்கி வீசப்படுது. முடிஞ்சா விஷுவல் பண்ணுங்க. 2 வீலும் வேகமா சுத்திட்டு இருக்கு, பெட்ரோல் கீழே ஊத்திட்டு இருக்கு வண்டியில. பின்மண்ட ஹைவேஸ்ல படுற மாதிரி அப்படி ஸ்லோ மோஷன்ல போய் ஹைவேஸ்ல பொத்துன்னு விழுந்து அப்படி இழுத்துட்டு போறாரு மனுஷன். விழுந்த அடுத்த செகண்ட் கை கால் எலும்பு பயங்கரமான அடி. உடனே ஒரு கூட்டம் அங்கங்க இந்த ஆக்சிடென்ட் ஆனா கூடுமே அந்த மாதிரி கூடுது. ஒருத்தர் கேட்கிறாரு போய், அண்ணா என்னண்ணே ஆச்சு? யாருன்னு தெரியலப்பா, பாவம்பா. காலையில 9 மணி டைம், 30 வயசா இருக்கும் சின்ன பையன். வேகமா வராதுன்னு சொன்னா எங்க கேக்குறாங்க. கல்யாணம் கூட ஆச்சா என்னன்னு தெரியல, எப்படி அவங்க வீட்டுல சொல்ல போறோன்னு. சரிங்கன்னு போறாங்க. இன்னும் ஒரு சிலர், யார் வீட்டுல என்ன நடந்தாலும் நீங்க எதுக்கே கூட்டம் போய் நிக்கிறீங்க? ஆபீஸ் போற நாங்க போறது இல்ல, போய் அங்க போய் நில்லுங்க, போங்க, வழி விட்டு நில்லுங்க, போங்க யான்னு சொல்லி நிக்கிற கூட்டத்தை சபிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க ஆபீஸ்க்கு. இன்னைக்கு நடக்கிற மாதிரி இன்னும் சில பேர் விழுந்த மனுஷனை சுத்தி கூட்டம் அப்படி வீடியோ எடுக்கிறாங்க. விழுந்த மனுஷனை சுத்தி ஏன்? தன்னுடைய உறவுகள் கிட்ட போய், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டுறதுக்காக. இங்க பாரு, நான் அந்த லைவ்ல பார்த்தேன், அது பெரிய பெருமையா நினைக்கிறாங்க. நான் லைவா பார்த்தேன், எப்படி துடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. விழுந்த மனுஷனுக்கு கை கால் எலும்பு பயங்கர அடி, தலையில இருந்து ஒரே பிளட், பயங்கர பிளட். அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி. பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல தன்னுடைய கண் முன்னாடி வந்தது தன்னுடைய குழந்தைகளும் மனைவியும் பெற்றோரும் தான். அவரு எச்சி கூட முழுங்க முடியல. அவருடைய கண் பார்வை எல்லாம் மங்க ஆரம்பிச்சிச்சு. அவரால் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச முடியல. அப்பையும் வார்த்தை வெளியே வந்தது, அவருடைய உதட்டிலிருந்து கிடையாது. முடிஞ்சிச்சுன்னா விஷுவல் பண்ணுங்க. அடிபட்டு தலையிலிருந்து ஃபுல்லா பிளட். அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வெளியே வருது. அந்த கண்ணீர் வழியாக அந்த வார்த்தை வந்துச்சு. அவர் கண்ணில இருந்து வந்த கண்ணீர் பேசிச்சு. அந்த கண்ணீர் என்ன தெரியுங்களா பேசிச்சு? நான் தெரியாம வேகமா வந்துட்டேன், எனக்கு என் குழந்தைங்களை விட்டு நான் போக கூடாது,
நான் இல்லைன்னா என் குழந்தைங்க அனாதை ஆயிடும். எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க, யாராவது என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுங்க. என் ஒய்ஃப், என் குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் நான் மறுபடியும் வாழணும். எனக்கு யாராவது மறுபடியும் பூமியில வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் கண்ணுல இருந்து வந்த அந்த கண்ணீர் பேசிச்சு. ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த கண்ணீர் பேச 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 சடனா ஒரு இடத்துல அந்த கண்ணீர் ஸ்டாப் ஆச்சு. விச் மீன்ஸ் அந்த மனுஷன் இறந்துட்டாரு. at the age of 29 இறந்த உடனே அப்படியே தூக்கி வீட்டில் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? எஃப்ஐஆர், போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு இதுவரை போகாத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய போஸ்ட்மார்ட்டம் அறைக்குள்ள அந்த உடம்ப தூக்கி போட்டு உடம்பெல்லாம் கிழிச்சு உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பஞ்சு வச்சு பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. அன்னைக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க. இறந்தால் இறந்தவருடைய ஆன்மா கொஞ்ச நேரம் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். சாயந்தரம் 4:30 மணிக்கு அந்த உடம்ப தூக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. 4:30 உடம்ப தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. முடிஞ்சிச்சுன்னா விஷுவல் பண்ணுங்க. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டு வாசல் உள்ள அந்த உடம்ப தூக்கிட்டு 4 பேர், உடம்பு மட்டும் தனியா போகுது. 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. பின்னாடியே இறந்த மனிதனுடைய ஆன்மா தனியா போகுது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உடம்பு தனியாவும் ஆன்மா தனியாவும் அந்த வீட்டுக்குள்ள போகுது. அவருடைய ஆன்மா அப்படியே பின்னாடி அவர் வீட்டுக்குள்ள இப்படி ஓடுது. அந்த உடம்ப உள்ள எடுத்துட்டு வரும் பொழுது, ஐயா சாமி குலதெய்வம் எங்க ஐயா வந்துட்டான்னு அழுது கூச்சலிட்டு கத்திக்கிட்டு ஒரு கூட்டம் ஈ மாதிரி மொய்க்குது அந்த உடம்ப. பின்னாடி போன ஆன்மா ஓடி போய் படிக்கட்டு மேல ஏறி இப்படி உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு உட்காந்துக்குச்சு. சார், எப்பவுமே தந்தை வந்த உடனே அவங்க அம்மா போய் கூப்பிடுவாங்க, அப்பா வந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லி. 2 குழந்தைங்களும் டாடி அப்படின்னு ஓடி வந்து காலை பிடிக்குங்க. அப்படி தூக்கி 2 குழந்தையும் மாத்தி மாத்தி முத்தமிடுவார். அந்த நாள் தன் தந்தை இறந்தது கூட தெரியாத 2 குழந்தைகளும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தங்க போய் உங்க அப்பாவை எடுத்துட்டு வந்துட்டாங்க வாங்க, உங்க அப்பா கொண்டு வந்துட்டாங்க வாங்கன்னு கை பிடிச்சி 2 குழந்தைங்களையும் அந்த கூட்டத்துக்கு உள்ள கூட்டிட்டு வராரு. சுத்தி நிக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யார் அவங்க குழந்தையா, ஐயோ அவரு பக்கத்துல நிக்க வைங்க, போங்க அவங்க அப்பா பக்கத்துல கடைசியா நிக்க வைங்கன்றாங்க. அந்த 2 குழந்தைகளும் அவருடைய தந்தை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம், தாத்தா அம்மாச்சி சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாவமா பார்த்து அழ 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 2 குழந்தைகளும் பயந்து போய், டாடி டாடி பயமா இருக்கு டாடி, எந்திரிக்க டாடி, டாடி எந்திரிச்சு வந்துருங்க டாடி, பயமா இருக்கு டாடி, எந்திரிச்சு வந்துருங்க டாடின்னு சொல்லி அவங்க காலை பிடிச்சி உலுக்கி அழுகுறாங்க. டாடி பயமா இருக்கு டாடி, வாங்க டாடி, எந்திரிச்சு உட்காருங்க டாடின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி. இதை பார்த்துட்டு இருந்தா அவங்க ஒய்ஃப், குழந்தை அழுதா அழக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, நான் இருக்க வரைக்கும் நீ அழவே கூடாது, கஷ்டமே படக்கூடாது, நீ எந்திரிங்க எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அடிச்சு அழுகுறாங்க. அவருடைய அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. இறந்தவருடைய தந்தை ஒரு ஆண் அடிச்சுட்டு அழுது கூச்சலிட தெரியாது. இறந்தவர் தந்தை அந்த இறந்தவர் பக்கத்துல போய் அவர் தலையை கோதி விட்டு, எங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைலாம் போதுன்ட்டு போயிட்டியா, எந்திரிச்சு வந்துறியா, என்னால முதல்ல இருந்து முடியாது சாமி, எந்திரிச்சு வந்துறியா அப்படின்னு அவர் நெத்தியில முத்தமிட்டு, உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் பெத்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கிறது, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடாத, எந்திரிச்சு வந்துறியா, என்னால தாங்க முடியாதுன்னு தேம்பி தேம்பி அலறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஆன்மா ஸ்டெப்ஸ்ல இருந்து வேகமா ஓடி வந்து மொத்த கூட்டத்தையும் தள்ளி விட்டு அந்த 2 குழந்தைகளையும் அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குது. ஆன்மா தொடுதலை உணர முடியல. அவங்க ஒய்ஃப் அடிச்சு அழுகும் போது அவங்க ஒய்ஃப் கிட்ட, நான் இங்க இருக்கமா, என்ன பாருமா, அது என் உடம்பு, என்ன பாரு ப்ளீஸ் அப்படின்னு அவங்க முகத்தை திருப்புது. அவங்க அம்மா கிட்ட, அம்மா உனக்காவது நான் தெரியறமா இல்லையம்மா, உன் பையன் நான் தெரியறனா இல்லையம்மா, அம்மா என்ன பாருமான்னு. அவங்க அப்பா கிட்ட, அப்பா அழாதப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா அழாதப்பா, அப்பா எனக்காக நீ இப்படி அழற, ப்ளீஸ் அழாதன்னு ஒரு கண்ணீரை துடைக்குது. உணரவே முடியலங்க. அந்த ஆன்மா நெஞ்ச புடிச்சு கதறி அழுதுகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போனா, எப்பவுமே வீட்டு வாசல்ல கோலம் போட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பக்கம் இடம், சின்ன சின்ன பூச்செடி வச்சு கார்டன் அழகா இருக்கும். எந்த செகண்ட் அந்த மனுஷன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதோ அடுத்த செகண்ட் அந்த பூச்செடிலாம் எடுத்து கையில கிடைச்ச இடத்துல தூக்கி போட்டு சாமியான பந்தல் போட்டு சேர்ஸ்ல சொந்த பந்தெல்லாம் பேசிக்கிறாங்க. இனிமே இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட போகுதோ தெரியல, இந்த சின்ன வயசுலயே போயிட்டான்ட்டு. இந்த ஆன்மாக்கு இன்னும் வலிக்குது. இந்த தெருவை விட்டு எங்கேயாவது ஓடிடலான்னு சொல்லி அந்த ஆன்மா தெருவை விட்டு ஓடுது. அந்த தெருவுடைய கடைசியில ஒரு மனுஷன் 6 அடி உயர மாலையோட நின்று இருக்காங்க.
யாருன்னு பார்த்தா தான் வாழும் பொழுது அழிக்கணும்னு நினைச்ச எதிரி, தன்னுடைய இறுதி ஊர்வலத்துக்கு வர்றதை பார்த்து ஆன்மா வியந்து பாக்குது. இனிமே இவன் சந்தோஷமா இருப்பான்ல, நம்ம பூமியில இல்ல, இவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான்ல, இவனா சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு அந்த ஆன்மா இவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு பார்க்கலாம். அவன் கூடவே வீட்டுக்கு வருது. 22 வயசு, 22 வருஷமா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த எதிரி வந்து இடது கையில மாலையை போட்டு கையெடுத்து கும்பிட்டான். என்ன மன்னிச்சிரு நண்பா, அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா நீயும் நானும் நல்ல நண்பர்களா பிறக்கணும். என் தப்பு தான்டா, நீ தான் வந்து பேசல, நானாவது உங்ககிட்ட வந்து பேசிடணும். ஈகோ தடுத்துருச்சு, என் தப்பு தான், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி அந்த எதிரி கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை தொடும் பொழுது எதிரியினுடைய கண்ணீர் அந்த பாதத்தின் மேல் படுகிறது, இறந்தவர் பாதம். இத பார்த்துட்டு இருந்த ஆன்மா, என் எதிரி கூட என்ன பிடிக்கும்ன்றா, இங்க அனைவரும் ஒரு நாள் நேசிக்கப்படுவோம் தன்னுடைய இறுதி நாள் அன்று அப்படின்னு. இத பார்த்துட்டு இருந்த ஆன்மா, என் எதிரி கூட என்ன பிடிக்கும்னு சொல்றான்னு சொல்லி நினைக்க நினைக்க கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு, டைம் ஆயிடுச்சு எடுத்துடலாமான்ட்டு. 4 பேர் அந்த உடம்ப தூக்கிட்டு போறதுக்காக வராங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த ஆன்மா கெஞ்சுது, ஆனா ப்ளீஸ்ண்ணா, நான் இருந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுறேன், ஆனா கை எடுத்து கும்புறேண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குண்ணா, ஆனா ப்ளீஸ் நான் எடுத்துட்டு போயிடாதீங்கண்ணா, ஆனா வேணாண்ணா ப்ளீஸ், நான் கை எடுத்து கும்பிடுது. ஆன்மாவின் குரல் கேட்காமல் 4 பேரும் அந்த உடலை எடுத்து வெளியே ஒரு பெரிய அலறல் சத்தத்தோடு கூட்டிட்டு வராங்க. அந்த ஆன்மா எதையோ தொலைவுது, எதிரான்னு பார்த்தா டெய்லியும் 5 நிமிஷம் பிரேயர் வைக்கிற அந்த விநாயகர் கிட்ட ஓடி போய் அந்த ஆன்மா கதறுது. நான் இதுவரையிலும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, ஒன்னே ஒண்ணு மட்டும் இப்ப கேட்கிறேன், ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வாழ்றதுக்கு வாய்ப்பு கூட, ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் 24 ஹவர்ஸ், ஒரு செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா வேணாம். அம்மா அப்பா குழந்தைங்க, தெரிஞ்சவன் மனைவி, தெரியாதவன், துரோகி, நண்பன், எல்லார் கூடயும் பாக்குற எல்லார் கூடயும் சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் 1 டே மட்டும் எனக்கு பூமியில வாழ வாய்ப்பு கூட, என் குழந்தைகளை படிக்க வைக்கணும், காலேஜ் சேர்த்தணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லா கமிட்மெண்ட்டையும் தூக்கி போட்டு வந்துடுறேன். 24 மணி நேரம் மட்டும் இந்த பூமியில வாழ்றதுக்கு வாய்ப்பு கூட இறைவா, பிளீஸ் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் எனக்கு வாய்ப்பு கூட. என் உடம்பை எடுத்துட்டு போயிடறாங்க, என் உடம்பை எரிச்சிட்டு போறாங்க, ஜஸ்ட் 24 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் வாய்ப்பை கூட இறைவான்னு சொல்லி கதறி கதறி அந்த ஆன்மா அந்த இறைவனிடம் அழும் பொழுது ஒரு நிமிடம் பயங்கரமான அமைதி. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், என்னங்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாருங்கன்னு. கண்ணை முழித்து பார்த்தார், நடந்தது அத்தனையும் கனவு, இட்ஸ் a dream. கண்ணை முழிச்சு பார்த்தா நடந்தது அத்தனையும் கனவு, இட்ஸ் a dream. நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமே. இன்னும் உயிரோட இருக்காரு மனுஷன். அப்படி எழுந்த உடனே உட்காந்து ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வால் கிளாக்க பாக்குறாரு. டைம் 6:10, 6:10. ஹார்ட் பீட் பட பட படன்னு அடிக்குது. கண் முன்னாடி மனைவி நிக்கிறாங்க. தான் இன்னும் உயிரோட இருக்கிறதே ஒத்துக்க முடியல அவரால். ஓடி போய் அதே விநாயகர் கிட்ட மண்டி இட்டு கதறி மனுஷன் அழுகிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்தவங்க கேட்கறாங்க, என்ன ஆச்சு, ஏங்க காலையில இப்படி அழுகுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, 24 மணி நேரம் மட்டும் இந்த பூமியில வாழ வாய்ப்பு கூட இறைவான்னு கேட்டேன். ஆனா என்னுடைய இறுதி செகண்ட் என்னைக்கும் தெரியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இனிமேல் விட்டுற மாட்டேன். இனிமேல் ஒவ்வொரு உறவுகளையும் கொண்டாடுவேன், ஒவ்வொரு உணர்வுகளையும் புரிஞ்சுக்குவேன். புதிதாக பிறந்த குழந்தையாக இந்த செகண்ட், இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த நாள் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த நாள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்று சொன்னால், மைடியர் பெற்றோர்களே, பொய், பொறாமை, வஞ்சகம், கோபம், பயம், பகை எதுவுமே இல்லாமல் பார்த்த நம்முடைய அத்தனை பேரிடமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஈகோ இல்லாம விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. உண்மையில் இறந்த பிறகு சொர்க்கம் இருக்குமா என்று சொல்லி தெரியாது. நாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். யாருக்கிட்டையும் எந்த ஈகோவுமே இல்லாம, எந்த பொறாமையுமே இல்லாம லைஃப சூப்பரா வாழ்றதுதான், சந்தோஷமா வாழ்றதுதான். நான் வெற்றி பெற்ற பிறகு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்ச பிறகுதான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்காதீங்க. நீங்க சந்தோஷமா உங்கள் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். 1 கோடிலாம் கிடையாது, பல கோடிகளை நம்மளால் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்க முடியும் என்று சொன்னால், வாழ்க்கை வாழ்வதற்கே, லைஃப் இஸ் டு லிவ். நம்ம எல்லாருமே, நம்ம இங்க இருக்க எல்லாருமே அடுத்த 100 வருஷம் கழிச்சு இந்த செட்டே கிடையாதுங்க. நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அடுத்த 100 வருஷம் கழிச்சு இங்க இருக்க இப்ப இருக்க யாருமே இங்க இருக்க மாட்டோம். புது செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, புது செட் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும்.
புது செட் ஆஃப் ஒரு வேர்ல்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் அன்பை விதைப்போம், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். ஒன்னே ஒன்று சொல்றேன் மை டியர் பெற்றோர்களே, குழந்தைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அட்வொகேட், ஆடிட்டர், ப்ரொஃபசர் என்ன வேணா ஆக்குங்க. நேர்மையா வளரணும்னு சொல்லி கொடுங்க, ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. அடுத்தவங்களுடைய காசு ஒரு பைசா கூட நமக்கு வேணான்னு சொல்லி கொடுங்க. பணம் இருக்கவன் தான் திறமையான ஆளுன்னு கிடையாதுங்க. ஒழுக்கமா வளர்றவன் தான் உண்மையான திறமையான ஆளு. ஒழுக்கமான வளர்ற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் சிறந்த மனிதர்கள். சில வெற்றிகள் தாமதமாக கிடைத்தாலும் தரமானதாக கிடைக்கும். உங்க பசங்க நீங்க நினைக்கிறதை விட பல மடங்கு திறமைசாலிகளாக வருவாங்க. 100% நம்புங்க. அதுக்காக தான் அத்துணை குழந்தைகளும் எஜுகேஷனை தேர்வு செஞ்சிருக்கோம். ஏன்னா we all believe this education is the only weapon which can change our entire society அப்படின்னு சொல்லி. நம்ம எவ்வளோ வசதி வேணா இருக்கலாம், ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கல்வியை சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அப்படி கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பியிருக்கோம்னா நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் பார்க் பள்ளி தான் அப்படிங்கிறது. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு சே தட். Can I have a big round of applause? ஒரு குழந்தை 2 குழந்தைய 2 நாள் லீவ்ல வச்சிருந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். 500 குழந்தைகளை வச்சு அவ்வளோ ஒழுக்கத்தோடு ரொம்ப டிசிப்ளினாவும் திறமையான குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் பார்க் பள்ளிக்கு நான் என்னைக்குமே ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலேயே சொல்றேன், நான் தினைக்கும் ஸ்கூல் காலேஜஸ் ரெகுலரா போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பள்ளியில பண்ற அத்தனை விஷயங்களும் ஹேட்ஸ் ஆஃப் சார், சூப்பர், வேற லெவல். யூ ஆர் டூயிங் கிரேட் வொர்க். சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய ஆத்மார்த்தமான எண்ணத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கரஸ்பாண்டன்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் ஒரு பெரிய பிசினஸா மாறுற இந்த டைம்ல குழந்தைங்க ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல மனிதனாக வாழணும்னு சொல்லி வளரணும்னு சொல்லி அவ்வளோ திறமைகளையும் வளர்த்து கொடுத்துரு. காட் பிளஸ் யூ சார், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. ஸோ மை டியர் பெற்றோர்களே, ஒரே ஒரு கேள்வி யாராவது இருந்தால் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட. டைம் இல்லாதனால யாராவது ஒரு பெற்றோர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு, ஏன்னா இப்போ நைட் ஆனதுனால லைட் ஃபோக்கஸ் இருட்டாக தெரியுது. யாருடைய ரியாக்ஷனையும் பார்த்து என்னால் பேச முடியல. எவ்வளோ பேர் சிரிச்சிங்க, அழுதிங்க, கை தட்டிங்க, எதுவும் தெரியல. இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, நான் பேசின இந்த 1 மணி நேரம் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய கை தட்டல் சத்தம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, நல்லாவே கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. யாராவது ஒரே ஒரு பெற்றோர்கள் மட்டும் கேள்வி கேட்டுக்கலாம், அதுக்கான பதிலை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு பெற்றோர்கள் மட்டும் கேட்கலாம். யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். லெட் மீ ஆன்சர் ஃபார் தட். ஓகே, எனிஹவ் யாராவது இருக்கீங்களா? ரைட். யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை பேரண்டிங் பற்றி தெரியணும், இல்லை பர்சனலாக ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் dr.karthikvelu இருக்கும். நிறைய கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கோம், மோட்டிவேஷன் செஷன் பண்ணிட்டு இருக்கோம். dr.karthikvelu என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதில் என்னுடைய நம்பர் இருக்கும். ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதாவது கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, 3rd 4th பசங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி. மை டியர் பெற்றோர்களே, உங்களுக்கே ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செய்து இத்தினோண்டு இதையும் ரொம்ப போட்டு டிப்ரெஷன்ஸ் ரொம்ப டென்ஷனாக பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒன்ஸ் அப்பான டைம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன் 40 வயசு கம்மியில் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி. பட் இன்னைக்கு 7வது 8வது படிக்கிற குழந்தைங்களாம் மாரடைப்பு காரணமாக இறந்து போகிறாங்கன்னு அந்த நிறைய சென்சஸ் எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன். நிறைய 20+ ஏஜில் நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் மனசை ரொம்ப 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 தெளிவாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ. மறுபடியும் உங்களை ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் பார்க் பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் சார் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அவங்க 2 பசங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ பிரதர், அவங்க 2 சன்ஸ்க்கும். அண்ட் பிரின்சிபல் மேம், காட் பிளஸ். அண்ட் வைஸ் பிரின்சிபல், டீச்சர்ஸ், மை டியர் அப்பா அம்மா, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சந்தோஷமாக குழந்தைகளை வளர விடுவோம், வளர்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் பேஷன். தேங்க்யூ ஆல். God bless. Thank you. Thank you so much. Thank you. Thank you, sir, for that inspiring and enlightening address.